श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठीसमराङ्गणेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभिपेयाः वन्दे लक्ष्मी हयग्रीवं पुरो मे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान् मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पा ते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यम् अहं सदा कुलीनं धीशुशीलादिविग्रहं शुद्धवैदिकम् रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य जयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये சீரொன்றுது புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியில் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஆரண நூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக் கதலிகள் மாய்த்தவிரான் ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனியின் நுரைசேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனி தீவினையேன் வாழ் எருளாளர் வாழ் இனியத்திகிரி வாழ் எதிராசன் வாசகத்தோர் வாழ் சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதாரன்பு அலர்ந்தவம்புயத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலாரசைந்தசைந்த நடைகொள்ளாத தனமெனோம் நலம் தவிர்ந்ததால் அதன்கொள் நாவின் வீடு இழந்ததால் நாவனங்கு நாத தந்த நாவின் வீடு இழந்ததன் சலந்தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் எனக் கனைத்துரைத்த வேதிராசத்தம் பலம் தருங்க நாயனார் மலைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பால தாமதென்று மாசில் வாழி வாழியே வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதம் தத்பாதயுக்ம சரசீரக பிருங்கராஜம் त्रय्यन्त युग्म कृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्त रामानुजेति कृपया रङ्गिनेन सभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्पस्तं श्रीवराहं यतिवनमनघं देशिकं संश्रयामि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्येति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः நமஸ்தபாயே எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் எம்பெருமானாருடைய திருதண்டம் பாதுகை என்று வழங்கப்பெற்ற போற்றப்பட்ட முதலியாண்டான் சுவாமியினுடைய நட்சத்திரம் திருநட்சத்திரம். இன்னைக்கு பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கிய தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாமியகம்னு அவருடைய ஒரு தனியன் இருக்கு. யதிராஜஸ்ய பாதுகே, யதிராஜருடைய பாதுகைகள். சம்பிரதாயத்துல ஷட்டாரின்னு சொன்னா அது எம்பெருமானுடைய பாதுகைக்கு ஷட்டாரின்னு சொல்ற வழக்கம் உண்டு. மிச்சப்படி அந்தந்த ஆச்சாரியனுக்கு அந்த பாதுகைய வேலை பண்ணச்சு அந்தந்த பாதுகைக்கு ஒரு திருநாமம் உண்டு. எல்லாமே ஷட்டாரே கிடையாது. எம்பெருமானுடைய பாதுகைக்கு ஷட்டாரின் பெயர். அப்படி எம்பெருமானாருடைய
அந்த பாதுகைக்கு முதலியாண்டான்னு பெயர். அப்படி எம்பெருமானுடைய மருமானாக பூர்வாசிரமத்தில் அவருடைய மருமானா அவதரித்தார். தாசரத்தின்னு அவருக்கு பெயர். ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவார், ராமாவதாரத்தில் ராமானுஜனா பிறந்து ராமனுக்கு பணிவிடை செய்தார் ஆதிசேஷன். அந்த கைங்கரியத்துக்கு ஒரு பிரத்யுபகாரமா ராமனே முதலியாண்டானா அவதாரம் பண்ணான்னு ஒரு பாவிக்கிறது உண்டு. ராமானுஜருக்கு அனுஜனா பிறந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணார்னு அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் முதலியாண்டான் சுவாமிக்கு. முதலியாண்டானும் கூறத்தாழ்வான் ரெண்டு பேர் ரெண்டு கரங்கள் எம்பெருமானாருக்கு. இந்த சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனத்துக்கு அவளுடைய உபகாரமானது ரொம்ப சால சிறந்தது. அதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா இப்ப உபன்யாசம் எம்பெருமானாரை பத்தி இருந்தா கூட அவருடைய ரொம்ப அத்தியந்த பிரியர் முதலியாண்டான். அவர் சன்னியாசம் வாங்கிண்டா கூட முதலியாண்டனை விடலையாம், கூட வச்சுட்டாராம். ஏன்னா அவ்வளவு ஒரு பிரீத்தி சம்பிரதாயத்துக்காக, கைங்கரியத்துக்காக தான். நேற்றுக்கு பேசிட்டு இருந்தோம், பாகவத கைங்கரியம்ன்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம்ன்றது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதலியாண்டான் தான். பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி அத்துவாய்க்கு விவாகம் ஆறுது. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது, விவாகம் ஆகக்கூடிய கன்னிகைக்கு கூட சீதன வெள்ளாட்டின்னு ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப், வேற ஒன்றும் இல்லை, சீதன டொமஸ்டிக் ஹெல்ப் கூட அவளுக்கு அங்க போய் செட்டில் ஆகிற வரைக்கும் கூட இருந்து எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆள், ஒரு व्यक्ति தேவையா இருந்தது. அப்ப முதலியாண்டானுக்கு நியமனம் ஏற்பட்டது. போய் அத்துவாய்க்கு, முதலியாண்டவன் சாதாரண व्यक्ति இல்லை, பாஷ்யக்காரருக்கு மருமான்னு சொல்லிச்சு எல்லா சாஸ்திரத்தையும் கூடவே இருந்து படிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அங்க போய் டொமஸ்டிக் ஹெல்ப்பா இருக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது ஒருத்தர் என்ன காரியம் சொல்லுவார்னு பதவியில் இருக்கவாளுக்கு தெரியும், அங்க போய் நின்றுட்டு அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நிக்கிறது லேசான காரியம் இல்லை. அதுவும் எப்பன்னு கேட்டா, நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறவா நம்மளை விட நிச்சயமா எல்லா ரீதியிலையும் தாழ்ந்தவான்ற ஒரு பிராக்டிக்கலா பார்க்கச்சு. ஆனா என்ன அங்க விஷயம்னா, இது ஆச்சாரிய நியமனம். தன்னுடைய ஸ்வரூபத்தை வெளிக்காட்டிக்காமே இருந்திருக்க, அப்புறம் தானா தெரிய வந்தது அந்த கதை போகட்டும் அப்படி. பட் அப்படிப்பட்ட ஒரு 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 கியாதி, ஒரு வைபவத்தை உடையவர் முதலியாண்டான். இப்ப நம்ம எம்பெருமானார் தரிசனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடியனுக்கு என்ன ஒரு பரம கிருப, ஒரு என்ன பாக்கியம்னு கேட்டா, நேர்த்திக்கு காத்தால மகாலட்சுமி சன்னதிக்கு பாஷ்யக்காரருடைய சாத்துமலைக்கு அங்க அழைச்சிட்டு போனேன். அர்ச்சகரை பத்தி சொல்ல வேண்டாம், அவர் பிரபாவம் தனி, ராஜகோபாலன் சுவாமியினுடையது. அங்கேயே அடியனுக்கு ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்க கூட இல்லை, அங்கேயே ஒரு மாலையை போட்டு ஒரு சம்பாவனையும் பண்ணிட்டேன். ஸோ லக்ஷ்மியோட கட்டாட்சம் பாருங்க, திருஷ்டியும் விழுந்தது, கையில அவளோட சம்பாவனையும் கிடைச்சது. உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு அடியனுக்கு ஒரு பாக்கிய விசேஷம். இந்த பாக்கிய நகரமே ரொம்ப ஒரு சிறப்பான இடம். எங்க வாத்தியார் சொல்லுவார், ட்ரெயின்ல வரச்சு மெட்ராஸுக்கு போச்சு ஆந்திர பிரதேச தாண்டி தான் போகணும். இந்த தேசத்திலேயே பக்தி ஜாஸ்தி, மரியாதை ஜாஸ்தி. அவர் சொல்லுவார், இந்த கூட வர ஆள் பாடுறா, ஆந்திர பிரதேஷ் எல்லையை தாண்டுற வரைக்கும் ரொம்ப சாத்விகனா இருப்பான், மரியாதையா இருப்பான். அந்த மெட்ராஸ் பார்டரை தாண்டின உடனே அவன் சுபாவம் மாறி போயிடும் அப்படின்னு வரான். ஏன்னா அந்த மண்ணினுடைய ராசி. இதே व्यक्ति தான் கூட வந்துட்டு இருந்தான், இது வரைக்கும் ஒழுங்கா பேசிட்டு இருந்தான், பண்ணிட்டு இருந்தான். அந்த மெட்ராஸ் எல்லையை தாண்டின உடனேவே அவனோட இது சுபாவம் மாறுறது. ஏன்னா தேச விசேஷம்னு சொல்லுவார், அப்படி அவர் சொல்லுவார். அதுக்காக விஞ்ஞாபிச்சேன். நேத்தினுடைய உபன்யாசத்தை தொடரலாம். ஒரு சின்ன ஒரு சம்மரி பார்த்துட்டு, அடியன் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், சனாதன தர்மமானது சயின்டிபிக் பேசிஸை உடையது. அது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்க இருக்கக்கூடியவா மதம் மாறுறா அப்படின்னு சொன்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள், எல்லாம் அல்ப பலத்துக்காக மாறுறா. அவளுக்கு ஜீவனம் கிடைக்கிறது, இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கிறது, மாறுறா. ஆனா வெஸ்டர்னர்ஸ், மேற்கத்தியர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை வாழ்க்கையில். அவ நம்முடைய மதத்தை அங்கீகாரம் பண்ணி அதுக்கு மாறுறான்னு சொன்னா
அப்போ அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கௌதஸ்குதகன்னு சுவாமி நிர்வாகம் பண்றார். கௌதஸ்குதகன்னு சொன்னா எப்படின்னு கேட்கக்கூடியவா. அவளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நம்ம விட்டுட்டோம், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு பசங்களை கேள்வி கேட்க விடாம நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியே அவ வந்துட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கும் வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறா. அந்த பசங்களுக்கு பாடம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம பசங்களே அங்க போய் இருக்கிறப்போ அவளுக்கு பாடம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அவ நிறுத்தி எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு இதுவும் அவளுக்கு இருக்கு. அப்படி வளர்ந்தவா சனாதன தர்மத்தை எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ் இல்லாம ஸ்வீகரிச்சுட்டு சொரூபத்தை மாத்திக்கிறான்னு சொன்னா அப்ப நமக்கு அது ஒரு பெரிய வார்னிங். இது ஒரு அலாரம். அது அடியனே பார்த்துருக்கேன் நிறைய பேர். நம்ம சொரூபத்துக்கு அப்படி இப்படி இருந்தா கூட அவ சிக்க வச்சுண்டு அந்த கச்சத்தை ஊர்த்திண்டு அந்த பசங்க அவளை கூட விடுங்கோ, அவாத்து பசங்க அந்த சின்ன வயசுலயே அந்த பசங்களுக்கு குடுமையை போட்டு பொன்னாடை குழந்தைங்க பாவாடை சட்டையை போட்டு அவ ஆக்ஷன் வந்து அந்த ஒரு பாவம் அவகிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சம்பிரதாயத்தில் இருக்கு. அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் பிளைண்ட் ஃபாலோயிங் ஆர் பிளைண்ட் வர்ஷிப்பிங். அப்படி இருக்கக்கூடிய சனாதன தர்மம் அதுக்கு வரதான் நம்முடைய சம்பிரதாயமானது. இந்த சம்பிரதாயமானது இந்த தர்சனத்தை எனிபடி கேன் எம்ப்ரேஸ். அதான் அதுல பியூட்டியே. யாரு வேணுனாலும் இந்த தர்சனத்தை எம்ப்ரேஸ் பண்ணலாம். இன்னாருக்கு தான் கிடையாது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாகன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அவன் வரலாம். ஆகம சாஸ்திரமானது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் போடல். சமாசனம்ன்றது யார் வேணா பண்ணிக்கலாம். ஜெண்டர் பேஸ்டு கிடையாது, கேஸ்ட் பேஸ்டு கிடையாது, பர்த் பேஸ்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆல் என்காம்பசிங் மதமா இருக்கக்கூடியது நம்முடைய மதம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொல்லக்கூடிய மதம் நம்ம ஒரு மதம் மாத்திரம்தான். கூர்ந்து வாசிச்சோம்னா கூர்ந்து பார்த்தோம்னா மிச்ச மதங்கள் எல்லாம் திரைவர்ணிக்காலா இருக்கணும், அதுலயும் புருஷாலா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மோட்சமானது விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் வைதிக ஒரு பியூர் வைதிக மார்க்கம்னா அதுதான். ஆனா நம்மளுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பிரகடனப்படுத்தி சரணாகதி சாஸ்திரத்தை நன்னா ஸ்திரீகரணம் பண்ணி யாரு வேணாலும் மோட்சத்துக்கு போகலாம். அதுவும் முக்கியமா பாஷ்யக்காரர் வந்த அப்புறமா ஸ்ரீவைகுண்டமானது திருப்பதி மாதிரி ஆயிடுது. இந்த காலத்து திருப்பதி. எப்பயுமே அங்க கூட்டம் ஜாஸ்தி, ஜரகண்டி தான் அங்க. ஏன்னா அத்தனை பேர் போராடலாம். நம்ம ஏதோ தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் மாதிரி இல்ல. யாரோ எப்பயோ ஒருவா அர்ச்சகர் போன் பண்ணிட்டு இருக்காரான்னு கேட்டுன்னு போற மாதிரி இல்லையா. திருப்பதி மாதிரி அந்த அளவுக்கு. ஏன்னா பிரபத்தியானது அப்படி எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னா நம்முடைய தர்ஷன ஸ்தாபகரான பாஷ்யக்காரர் தான். எந்த ரெண்டு விஷயம் சயின்ஸை பத்தி சொல்லிட்டு மேல போயிடுறேன். அதாவது நம்மளுடைய மாடர்ன் எஜுகேஷனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக நம்மளுடைய மாடர்ன் எஜுகேஷன் தான் நம்மளுடைய சம்பிரதாயத்து மேல நமக்கு ஒரு ஊற்றத்தை ஏற்பட விடாம தடுக்கிறது. 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்பதான் எல்லாருமே இந்த சிஸ்டமுக்கு மாறி இருக்கா. அப்ப எல்லாரும் அப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கா. படிக்க ஆரம்பிச்ச உடனேவே இதெல்லாம் ஏதோ அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காதோ, அவளுக்கு பொழுது போல அக்ரஹாரத்துல இருந்தா, திணையில இருந்தா, சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது, ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ பண்ணி வச்சிருந்தா, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியா வராது. ஏன்னா சயின்ஸ் ஆனது ஆரம்பிக்கச்சே நாஸ்திகமா தான் ஆரம்பிச்சது. அவளுடைய பிரமேசே காட் ஒன்று இல்லைன்னு தான். ஏன்னா வாட் வி see is believe. அப்புறமா ஆக்னாஸ்டிக்கா ஆனா இருக்கலாம், இருந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. இன்னைக்கு தீஸ்டிக்கா மாறின்னு இருக்கான். ஒரு ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், ரிசர்ச் ரிப்போர்ட். அவன் சொல்றான் ஏதோ சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, அதனால மட்டும் லைஃப் இல்லை. இந்த பூமியானது பூமியா இருந்துட்டு அது லைஃபை சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னா ஜூபிட்டர் மாதிரி ஒரு பிளானட் அவசியமா. அங்கங்க இருக்கிற ஜூபிட்டர் சம்பந்தம் அப்படின்னா இந்த பூமி கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ ஆஸ்ட்ராய்டு மீட்டியர்லாம் பறந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல வானத்துல. அதெல்லாம் ஜூபிட்டர் புல் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் பூமி மேல வராம இருக்கிறதுக்காக. அப்ப அவன் சொல்றான் லைஃப் இஸ் நாட் ஆக்சிடென்டல். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, இதுல பூமியில லைஃப் இருக்கணும்னு சொன்னா இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் அவ அது மாதிரி கன்சீவ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் லைஃப்லெஸ்ஸா இருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் லைஃப். இப்ப இந்த லைஃபை சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுறது
திஸ் இஸ் நாட் மியர் ஆக்சிடென்ட். அப்போ காட் நிச்சயமா இருக்காருன்னு இப்போ சயின்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் தேவ் கம் அவுட் ஓப்பன்லி அந்த சேயிங் டிக்ளேரிங் there is a God அப்படின்னு. ஒரு சக்தி இருக்கு. இப்போ அந்த திசையில் சயின்ஸ் ஆனது போயின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் எந்த பக்கம் வந்துட்டு இருக்கான்னு சொன்னால் வேதாந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா அப்படி ஒரு காட் இருந்தா சயின்ஸ் பிரகாரம் அந்த காடுக்கு என்டையர் பிரபஞ்சத்து மேலே கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா எவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறது பாருங்க. சூரியன் இருக்கு, பூமி இருக்கு. பூமி நம்ம மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது, அதை கிராவிடேஷன் சொல்கிறோம். இந்த பூமி மேலே சூரியன் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது. இதுக்கு மேலே இன்டர் பிளானட்டரி, இன்டர்ஸ்டெல்லார் ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸஸ்லாம் ரேண்டமாக இருக்க முடியாது. இதெல்லாம் கவர்ன் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் ஆனது நிச்சயமாக அப்ட்ராக்டாக தான் இருக்க முடியும். இப்போ கிராவிடேஷன் புள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது அனுபவத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பறக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ சக்தி இழுக்கிறது, அவ்வளோதான். இது மாதிரி இதுதான் கிராவிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த ஈஸ்வர தத்துவமானது எல்லாத்துக்குள்ளேயும் அது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் தரிக்கிறது, எல்லாத்தையும் நியமிக்கிறது. அதை தான் நம்ம பரமாத்மா பிரம்மன்னு சாஸ்திரமானது சொல்கிறது. அந்த ரீதியில் தான் சயின்ஸும் போயின்னு இருக்கு அப்படின்றத சொல்லி நேத்திக்கு பார்த்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். வேதாந்த சங்கிரகத்தில் இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்தை நேற்று அனுபவித்தோம். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே விஷ்ணவே நமஹா. இந்த ஒரு மங்கள ஸ்லோகத்தினாலேயே பாஷ்யக்காரர் ரொம்ப அற்புதமாக பிரம்மத்தையும் வர்ணிச்சு அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வழியும் சொல்லியிருக்கார். நமஹா விஷ்ணவே நமஹா. இந்த நமசப்தமானதே உபாயத்தை சொல்றது. அது பக்திக்கும் பொருந்தும், அது பிரபத்திக்கும் பொருந்தும். ஆக நம்ம சம்பிரதாயத்தில் 2 வழி இருக்கு பகவான் அடையிறதுக்கு. ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று பிரபத்தி யோகம். பக்தியை அங்கீகாரம் பண்ணியிருக்க உபாயமா, பக்தி யோகத்தை உபாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பகவானே உபதேசம் பண்ண ஒரு மார்க்கம். ரெண்டுமே இருக்கு. இந்த காலத்தில் பக்தி யோகத்தை மேற்கொள்ள முடியாதுன்றதுக்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறதுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் யோகியத்தை இருந்தா கூட ஒரு வழியை அவ காண்பிக்கணும்னு சொன்னா எப்பயுமே அந்த வழியில அவ போய் காண்பிச்சிருக்கா. நான் போனதில்லை, நீங்களாம் போங்க, ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா வச்சுக்கோ, நம்மளே போக மாட்டோம். ஒருத்தர் கேட்குறோம் இந்த வழி இருக்கே போகுமான்னா, போகும் தான் நினைக்கிறேன், நான் இந்த வழியில் தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா வச்சுக்கோங்க, போக மாட்டா. அப்ப நமக்காக அந்த வழியை அவ கடைபிடிச்சிருக்கு. அவளுக்கு அனைத்து விதமான யோகியத்தை இருந்தா கூட அந்த பிரபத்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. எப்படி காக்காசுரனுக்கு பிராட்டி சொன்னாலும் இப்படி விழாத இப்படி விழுன்னு சொன்னாலும் அது மாதிரி நமக்கு அந்த மார்க்கத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். ஏன்னா அவள் லேச கன்விக்ஷன் அது வராது. அதை சுவாமி தேசிகன் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அத்தனை கிரந்தங்களை எழுதி பிரபத்தின்றது ஒரு சாஸ்திரம், அது இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ விஷயங்கள் அழகாக ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட அந்த நுணுக்கமான விஷயங்களை இந்த பத்தியத்திலேயே பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைன் பண்றார். அனைத்து விதமான சித்து அச்சித்து எல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் உண்மை, எதுவும் இங்கே மாயா இல்லை, எதுவும் மாயை இல்லை, எல்லாம் ரியல். நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் கூட எல்லா ஞானமும் ரியல் தான். ஆனால் அது விவகாரத்துக்கு உதவாமல் போகிறது, அவ்வளோதானே ஒழிய எதுவுமே மித்தியா இல்லை. நம்ம காண்ற கனவு கூட அந்தந்த காலத்துக்கு அது உண்மையாக தான் இருக்குது, எதுவுமே மித்தியா இல்லை. உபயோகப்படலைன்றது வேற விஷயம். ஆனால் எதுவுமே பொய்கின்றது இந்த சம்பிரதாயத்தில் கிடையாது, எல்லாமே உண்மை. அப்படி வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே, எந்த விதமான தோஷமும் கிடையாது அவனுக்கு. அதற்கு மேலே அவனுக்கு எல்லாமே கல்யாண குணங்களுடைய ஒரு நிதியவன். அப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். இந்த பதங்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாராயணஹா விஷ்ணுகு. பொதுவாக லோகத்தில் தேவதைகள்லாம் ஒரு ரூபம் உண்டு, அவளுக்கு ஒரு பெயரும் உண்டு. ஆனால் இந்த நாராயணன் இந்த விஷ்ணுகுன்ற பதங்கள் பார்த்தேன்னா இது பிரம்மத்துக்கு லட்சணமா இருக்கு. எவன் ஒருவன் அனைத்து விஷயங்களுக்குள்ள இருக்கானோ, எவனுக்குள்ள அனைத்து விஷயங்களும் இருக்கோ அவன் தான் நாராயணன். அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தான் பிரம்மமா இருக்க முடியும். இப்ப நாராயணன் வெறும சதுர் புஜத்தோட இருந்து வெறும் சங்கு சக்கரத்தை வச்சு இருக்கக்கூடிய மூர்த்தி இல்லை. அது நம்ம கோவில்ல நம்ம சேவிக்கிறதுக்காக பெருமாள் அப்படி ஒரு சௌஷியில் ஒரு 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 அதனால அவன் அப்படி ஏழ்ருக்கான். ஆனா அது பரதத்துவம். அந்த சப்தமே அந்த பரதத்துவத்தை எடுத்து காட்டுறது. விஷ்ணுன்னு சொன்னா அந்த எல்லாத்துலயும் வியாபியமா இருக்கான், எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கான். வியாபியமா இல்லை, வியாபகனா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். இந்த பேரெல்லாம் கூட எல்லா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட விஷ்ணுவே நமகன் சாதிச்சார். அடுத்து இருக்கக்கூடிய பரம் பிரம்மை வாக்கியம் பிரம்மபரிகதம் சம்சரித்ததுன்ற ஸ்லோகம் மூலமா
பேதையர் வேதப்பொருள் இதென்று உள்ளி பிரமம் நன்றென்று ஓதி மற்றெல்லா உயிரும் அகுதென்று உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வளலெல்லாம் வாதில் வென்றான் எம்பி ராமானுஜன் மெய்மதிக் கடலேன்னு திருவரங்கத்தை முதலாக சாதிச்சிருக்கார் ராமானுஜன். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தான் அங்கேயும் இருக்கு. பேதையர் அவெல்லாம் ஒரு மோகத்துல மயக்கத்துல பிரம்மமே பரிணமிக்கிறது, பிரம்மமே ஜீவனாருது, பிரம்மமே ஜெகத்தாருதுன்னு சொல்லி கடைசியில ஒரு பக்கத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டா அது மாயைனாலன்னு சொல்றார். ஒருத்தர் சொல்றார் சுவாபாவிகமா இந்த பசங்கள்லாம் கிளே வச்சு விளையாடும் பாருங்க, அந்த கிளே விளையாடிச்சு கிளேவே என்ன ஆகும் கேட்டா அதை வச்சுட்டே ஒரு பொம்மையை பண்றது, ஒரு ஆடு மாடு ஏதோ பண்றது. அப்ப அந்த கிளேவே அந்த விஷயங்கள் ஆடுது, கடைசியில் ஆட்டம் முடிஞ்ச உடனே மொத்தத்தையும் போட்டு கழிச்சு திருப்பி எல்லாம் கிளே ஆயிடுறது. இது மாதிரி அவ எக்ஸ்பிளைன் பண்ற பிரம்மமே எல்லாம் பரிணமிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை. இந்த இந்த அல்லல் எல்லாம் இதெல்லாம் வாதில் வென்றான் ராமானுஜன், வென்றார் ராமானுஜன் அழகா சாதிக்கிறார். ஆனா பாஷ்யக்காரர் தன்னை சொல்லிக்கல இந்த இடத்துல சஹி விஜயத்தே யாமுன முனிகி, யாமுனாச்சாரியர் சித்தித்திரயம்ன்ற கிரந்தத்தை சாதிச்சு எல்லாத்தையும் அங்க நிர்ணயம் பண்றார். ஸ்தோத்திர ரத்தத்துல கேட்கிறார் கஸ்ரீ ஸ்ரீயா, கேள்வி கேட்கிறார், யாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரு ஸ்ரீனுடைய ஸ்ரீகே ஸ்ரீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்டு கஸ்ய யுதாயுத எவனுடைய திருமேனியில எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒட்டி இருக்கக்கூடிய வஸ்து தான் அந்த ஜெகத்து. நமக்கு நம்ம எண்ணம் என்ன இருக்குன்னு சொன்னா நான் தான்ற எண்ணமானது இருக்கு. கூகுள்ல ஒரு அற்புதமான வீடியோ இருக்கு, நீங்களாம் பார்த்துருப்பேன். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அந்த ஸ்பெக் ஆரம்பிச்சு போச்சுன்னா எதுவுமே தெரியல, கடைசியில எங்கேயோ மேல போச்சு. ஆனா நமக்குள்ள இருக்க அகங்காரத்தை நினைச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு. சூழ்ந்தகந்து ஆழ்ந்து உயர்ந்தன்னு சொல்ற மாதிரி அகன்ற நம்மளுடைய அகங்காரம் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா மொத்த பிரபஞ்சமே எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றுல எங்கேயோ அப்படி ஒட்டின்னு இருக்கு. அது எல்லாத்தையும் முழுங்கிட்டு அவன் ஆளில அவன் படுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இதில் நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கோம். இதையெல்லாம் சாதிக்கிறார், அதெல்லாம் கேட்கிறார். ஆளவந்தார் கேட்கிறார், நீங்க சொல்லுங்க வாதம் வந்தா யார் பெரியவன் நீங்க சொல்லுவோன்னு கேட்கிறார் அந்த ஸ்லோகத்துல. அப்படிப்பட்ட எத்பதாம்பூர்வத்தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா, எவருடைய திருவடி தாமரையை தியானம் பண்ணதுனாலேயே எனது அனைத்து விதமான கல்மஷங்களையும் இழந்து நான் ஒரு வஸ்து என்று விவகரிக்கும்படியாக ஒரு தன்மையை அடைந்தேனோ அப்படிப்பட்ட யாமுனரை வணங்குகிறேன்னு. ஏன்னா சம்பந்தம் உண்டு. பக்தி நமக்கு ஏன் ஏற்படலைன்னு சொன்னா பாப விசேஷமானது இன்னும் இருந்துருக்கு. பாபம் குறைய குறைய பக்தி ஏற்படுறது, பக்தி ஏற்பட ஏற்பட பாபம் குறையிறது. அப்ப எங்கேயோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அதை ஆரம்பிச்சு விடணும் யாரோ ஒருத்தர், அது குருவோ அல்லது பகவானோ. அப்ப பக்தி உயர உயர பாபமானது நசிக்கிறது. அப்ப பாபம் முழுக்க நசிஞ்சு போயிடுதுன்னா பக்தியானது முழுக்க பூர்த்தியாகிறது. இப்ப இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார், அசேஷ ஜெகத்ஹிதானுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதி கதோயம் அர்த்தா. இப்ப அடியன் விஜயாபனம் பண்ண போற அர்த்தம் பாஷ்யக்காரர் சொல்றார். ஏன்னா திருமலையில உபன்யாச ரூபமா இந்த வேதாந்த சங்கிரகத்தை சுவாமி சாதிச்சிருக்கார் அப்படின்ற ஸ்ருத பிரகாஷிகாச்சாரிய தன்னுடைய வியாக்கியானத்துல சாதிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கிறார், நான் சொல்லக்கூடிய இந்த அர்த்தமானது நானா எதுவும் கல்பிச்சு சொல்லல, ஸ்ருதி நிகர சிரசி, ஸ்ருதி மொத்த ஸ்ருதிக்கும் சிரசா இருக்கக்கூடிய உபனிஷத் இருக்கு, அந்த உபனிஷத்து பாகத்துல சம்யக்கு அதிகதக நன்றாக அறியப்பட்ட அர்த்தம் இது. அது எப்படிப்பட்ட ஸ்ருதி? இப்ப அந்த ஸ்ருதிக்கு விசேஷனம் போட்டுக்கிறார், அசேஷ ஜகத்து ஹித அனுசாசனம். மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஹிதம் எதுவோ அந்த ஹிதத்தை அனுசாசனம் பண்றதுதான் ஸ்ருதி. சாஸ்திரத்துக்கு என்ன வேலைன்னா எப்படி ஹிதத்தை சொல்றதுதான் சாஸ்திரத்தினுடைய வேலை. ஹிதத்தை நிறைய பேர் சொல்றாளே, அம்மா அப்பா ஹிதத்தை சொல்லையா நமக்கு? அத பாஷகர் சொல்றார், மாதா பித்ரு சஹசிரேபிய வத்சல தரான்ற. ஒரு அம்மா அப்பா இல்ல, 1000 அம்மா அப்பாக்களை விட வாத்சல்யத்தை உடையது சாஸ்திரம் தான். எப்படி சுவாமி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மளதான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன எப்படி ரோல், நம்ம ரோலை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்து நமக்கே தெரியுது. நமக்கு வேலையாகவே பசங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்குறோம், பரவாயில்ல, மொபைலா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, ஐபேடா பாரு, சாக்லேட்டா சாப்பிடு. அப்ப நமக்கே இல்லையா நம்மளோட எமோஷன்ஸ்லாம் எவ்வளவோ இருக்கு. அப்ப அடிக்கிறோம், உதைக்கிறோம், எத்தையோ பண்றோம். அப்ப ஹிதம்னு தெரிஞ்சா கூட சொல்ல முடியல, இல்ல ஹிதம் தெரியாம இருக்கும். ஆனா சாஸ்திரத்துக்கு சென்டிமெண்டே கிடையாது, சாஸ்திரத்துக்கு சென்டிமெண்ட் கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டா, சாஸ்திரமானது
ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் சொல்றது. அதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டா, ஸ்ட்ரிக்ட் ரூல் இம்போஸ் பண்றதே இல்லை. தர்மசாஸ்திரம் வாசிச்சா புரியுது நமக்கு, இந்த காரியத்தை பண்ணு அப்படிங்கிறது. பண்ண முடியலன்னா இதை பண்ணு, பண்ண முடியலன்னா இதை பண்ணு, இதை பண்ணு, ஆனா பண்ணாம இருக்காது. ஆக மொத்தம் ஒரு காரியத்துல ஒருத்தரை ஈடுபடுத்துறதுக்கு தான் சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறத தவிர ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை போட்டுட்டு ஒருத்தனை பண்ண முடியாம சாஸ்திரம் பண்ணல. சில பேர் ஆத்துல பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். அவ அப்பாவோ தாத்தாவோ இருந்திருப்பா, ஆத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியா இருந்திருப்பா. அவளாலேயே அவளுக்கு ருச்சி போயிருக்கும் சம்பிரதாயத்துல. இல்ல நான் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன், எங்க தாத்தா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவளுடைய ஒரு மனோபாவமானது திருத்தணும்ன்ற எண்ணம் தான் அவளுக்கும். எல்லாருக்குமே ஹிதத்தை சொல்லணும்ன்றது தான். ஆனா நமக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல் சைக்காலஜி புரியணும். பசங்களோட நம்ம டீல் பண்ணச்சு சில விஷயத்தை விட்டு பிடிச்சாதான் அதை அவளை பண்ண முடியும். இன்னைக்கு பண்ண முடியலையா, சரி இதை பண்ணிட்டு போ. அதெல்லாம் முடியாது, பண்ணாதான் சாதம், எல்லாம் கிடையாது, வெளில போனா வெளில போய் சாப்பிட்டு போயிட்டு இருக்கான் ஹாப்பியா. அப்ப என்னாச்சு, முதலுக்கே மோசமாயிடுது. ஆனா சாஸ்திரம் இருக்கு, ஹிதத்தை சொல்லி திருத்துறதா அதோட வேலையை தவிர எதையும் ஸ்ட்ரிக்டா இம்போஸ் பண்ணாது. ஆனா பயமுறுத்தும் முதல்ல. ஆனா அதை கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த அல்காரிதம் போடுற மாதிரி இஃப் நாட் எல்ஸ் இது 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 இதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் பண்ணாம இருக்காது, எத்தையோ பண்ணு. அப்படிப்பட்ட அசேஷ ஜகத்து ஹித அனுசாசன ஸ்ருதி. ஸ்ருதியை மொத்தமா அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை பிரமாணமா ஏத்துன்றது நம்முடைய சம்பிரதாயம். மிச்ச சம்பிரதாயங்களும் ஸ்ருதியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா அவளுக்கு எங்க அது அனுகூலமா இருக்கோ, நம்மள மாதிரி தான் நம்மளும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எங்க அனுகூலமா இருக்கோ அங்க நம்ம சாஸ்திரத்தை கோட் பண்றோம். எங்க அனுகூலமா இல்லையோ அங்க பேசாதே இல்லை. இல்ல இதெல்லாம் பண்றது இல்லைன்னா சாஸ்திரம் அனுபவம் நமக்கு அங்க அனுகூலமா இருக்கு. அது மாதிரி மிச்ச சம்பிரதாயத்தில் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா, அவளுக்கு எங்க அனுகூலமா இருக்கோ அந்தந்த வாக்கியங்களை மட்டும் எடுத்துட்டு அதை பெருசாக்கி அவ சம்பிரதாயத்தை அவ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். ஆனா பாஷ்யக்காரர் எந்த ஒரு வாக்கியத்தையும் விடல. இன்ஃபேக்ட் பாஷ்யக்காரர் மேல ஒரு ஒரு தோஷம் சொல்றான் பிற மதத்தார். என்னன்னு கேட்டா, அவர் எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணல. ஏன்னா மிச்ச சம்பிரதாயங்கள்ல 10 தசோபனிஷத்துன்னு பேர், ஈஷக்கன கட பிரஷ்ன முண்டமாண்டு கெட்டித்தின் பேர், எல்லா உபநிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். பாஷ்யக்காரர் பண்ணலையே. ஒரு மதத்தை வேதாந்தத்துல ஒரு மதத்தை ஒரு நியூ ஸ்கூல் ஆஃப் தாட் எஸ்டாப்ளிஷ் பண்ணு வச்சுக்கோங்க. நியூ ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லது ஓல்டு ரிவைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிரஸ்தானத்திரயம்னு பேர். 3 பிரமாணங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். அவ பண்ணி காட்டணும். ஒன்று உபனிஷத்து, இன்னொன்று கீதை, பிரம்மசூத்திரம். இந்த 3துலயும் விஷயம் ஒன்னா இருந்தா கூட வேற வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த காலத்துல ஒருத்தர் தன்னுடைய மதம் இதுதான் எங்களுடைய மதம்னு சொன்னா, இந்த 3 விஷயங்களுக்கும் இந்த 3 பிரமாணங்களுக்கும் வேதம், உபனிஷத்து, கீதை, அப்புறம் பிரம்மசூத்திரம், இதுக்கு அவ பாஷ்யம் எழுதி ஆகணும். ஃபுல்லா ரிகன்சைல் பண்ணி காட்டணும். எங்க மதத்துக்கும் இந்த பிரமாணத்துக்கும் எந்த விதமான டிஃபரன்சஸ் இல்லைன்றதை காட்டணும். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார், கீதைக்கு பாஷ்யம் எழுதிட்டார். உபனிஷத்துக்கு உங்க பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணலையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் அந்த வேதார்த்த சங்கிரகத்தை பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். பாஷ்யக்காரோட வாதம் என்னன்னு கேட்டா, அத்வைதத்துக்கும் நமக்கும் நிறைய இடத்துல ஒத்து போற விஷயங்கள் அம்சங்கள் உண்டு. நம்ம we are not at loggerheads, கம்ப்ளீட்டா இல்ல. அவருடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் ஒத்து போகுதோ அதை போய் திருப்பியும் ஒரு பண்ண வேண்டாமே. அப்ப எந்தெந்த பிரதானமான விஷயங்கள்ல நமக்கு ஒத்து போகலையோ, எங்கெல்லாம் முரண்பட்டு வியாக்கியானம் இருக்கோ அந்த வாக்கியங்களை மட்டும் எடுத்துண்டு அவைகளுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லி எப்படி எங்க சம்பிரதாயமானது வேறுபடுறது, எப்படி இதுதான் மிகச்சரியான சம்பிரதாயம்ன்றத சொல்றதுக்காக வேதார்த்த சங்கிரகம்ன்ற வேத அர்த்த வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தெல்லாம் சங்கிரகிச்சு சாதிச்சிருக்க. அதற்கு பிறகு உபனிஷத் பாஷ்யக்காரன் அவதாரம் 10 உபனிஷத்துக்கு வியாக்கியானம் ஆச்சு. ஆனா வேதார்த்த சங்கரத்துக்கு பண்ணத்துக்கு என்ன தாத்பரியம் கேட்டா, எல்லாத்தையும் சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம், என்ன விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னா போன்ற ரீதியில முக்கியமான வாக்கியங்கள்லாம் எடுத்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட வேதார்த்த சங்கிரகத்துல ஜீவபர யாத்தாத்ம ஞானபூர்வக வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகல தியான அர்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரிய தத் பிராப்தி பலக. இதான் சம்மரி. ஒரு ஜீவாத்மா தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்,
பரமாத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை. அவனும் ஞானஸ்வரூபன், ஞானம் ஞானஸ்வரூபன் தான். ஆனால் ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, 0 to whatever இன்ஃபினிட்டி ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா பகவான் அந்த பக்கம் இருக்கான், நம்ம இந்த பக்கம் இருக்கோம். ஆக மொத்தம் ஸ்கேலில் எல்லாம் யூனிட்டு தான். ஆனால் அவன் அந்த பக்கம் இருக்கான், இந்த பக்கம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதுவும் ஜீவ திசையில் அத்தியந்தமாக டெண்டிங் டு 0 இருக்கும். நம்ம அவன் இன்ஃபினிட்டியில் இருக்கான். நம்ம 0 ஆக முடியாது எப்பயுமே. எவ்வளோ தூங்கினாலும் டெண்டிங் டு 0 தான். இட்ஸ் நெவர் 0. தர்மபூத ஞானத்துக்கு அத்தியந்த இது நாசம் கிடையாது, சங்கோச்சம் உண்டு, அவ்வளோதான். அப்படி ஜீவபர யாதாத்ம ஞான பூர்வக இந்த ஞானத்தை அடைஞ்சாதான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய உபாயமானது பலிக்கும். ஞானம் இல்லாத உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணிச்சு உபாயம் பலிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே பயப்பட வேண்டாம். பிரபத்தியானது நம்ம அந்த அளவுக்கு ஞானத்தை அடையலைன்னு சொன்னால் ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ ஒரு கருணா விசேஷம் உண்டு. அந்த க்ஷண மாத்திரத்தில் அவள் நமக்கு அந்த விஷயத்தை சொல்லி அந்த பிரபத்தி பண்ண வேண்டிய அந்த பண்ணுற சமயத்திலேயே நமக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி விடுறான். அப்புறம் திருப்பி சம்சாரமாயிரம் நேற்று மறந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த க்ஷணம் பிரபத்தி அனுஷ்டிக்கிற வேலையில் நமக்கு அந்த ஞானத்தை ஏற்படுத்துகிறா. நமக்கு தெரிகிறதோ தெரியலையோ அந்த விசுவாசமும் அப்போ ஏற்படுறது. அதை முடிஞ்சப்பறம் நம்ம உயர்த்திக்க பார்த்துக்கணும். அது நம்மளுடைய ஒரு பொறுப்பு. வர்ணாசிரம தர்ம இது கர்த்தவியதாக்கன்னு போட்டுட்டேன். இன்றைக்கும் நம்மளுடைய சம்பிரதாயமானது வர்ணாசிரம தர்மத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். எல்லாமே இந்த குணங்களை பேஸ் பண்ணியிருக்கு, யாரும் மறுக்க முடியாது. சத்வரஜஸ் தமஸ் குணங்கள் எல்லா வஸ்துக்கள் எடுத்தும் இருக்கு பிரபஞ்சம் முழுக்க. அப்போ தர்மங்கள்னு சொன்னால் டியூட்டிஸ்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அர்த்தம். நமக்கு இந்த ஜென்மால நம்ம எந்த இதில் பிறக்கிறோமோ, எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ, அப்போ என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டால் இந்த ஜென்மால இருந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் இந்த குணங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கர்மாவை பண்ண முடியும். நம்ம ஆஃபீஸில் ஒரு ஆளை எடுக்கச்சு எந்த வேலைக்கு தகுதியை பார்க்குறோமா இல்லையா? ஏன் தகுதியை பார்க்கணும்? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அங்கேயும் போய் சண்டை போடலாமே. 10th படித்தவன் MD ஆகட்டுமேன்னு கேட்டால் முடியாது. ஏன்னா 10வது படிச்சிருந்தானா நம்மளுடைய இது என்னன்னு கேட்டால் அவனுக்கு அந்தளவுக்கு தான் யோகியத்தை இருக்கும். அப்போ அவனுக்கு அந்தளவுக்கு தான் அவன் எலிவேட் பண்ணிக்கலாம். அப்புறமா அது வேறு விஷயம். யாரும் எலிவேட் பண்ண முடியாதுன்னு இல்லை. இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வெஸ்டர்ன் ரிலிஜன் மாதிரி நம்ம சிங்கிள் பர்த் நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். இது எஸ்பெஷலி இந்த ஸ்திரீ புருஷ இதில் வந்துடுறது. அந்த இது இந்த ஜென்மால ஒருத்தர் ஸ்ரீ వ్యక్తిயா இருக்கார், இந்த ஜென்மால நம்ம புருஷ వ్యక్తిயா இருக்கும். அடுத்த ஜென்மா இருந்ததுன்னா யார் எப்படி வேணா பிறக்கலாம். ஆனால் வெஸ்டர்ன் கான்செப்ட் மாதிரி இந்த பர்த் டிஸ்கிரிமினேஷன் இதுதான் அவ்வளோதான்றது கிடையாது. இங்கே அந்த புண்ணிய பாவ விசேஷம். இன்னொன்று அந்த ரோல் பேஸ்டாக பர்த் அமையச்சு மாறி மாறி தான் வருது. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு அழுவர். ஒரு பிறப்பு இல்லை, பல பிறப்பு. எந்தெந்த யோனி எந்தெந்த யோனியிலே பிறக்கிறோம் நம்ம. அப்படி இருக்குச்சு அந்தந்த பர்த்தில் எந்த வர்ணத்தில் பிறந்து எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தர்மங்களை பண்ணச்சேதான் நமக்கு அந்த மேன்மையானது ஏற்படுறது, ஞானமானது ஸ்திரமானது. அப்படிப்பட்ட கடமைகளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால் பரம புருஷ சரண யுகல, அவரோட பதத்தினுடைய லாலித்யம் இதுதான். பரம புருஷ சரண யுகல தியான அர்ச்சன பிரணாமாதிகின்னு இது முக்கியமாக பக்தி யோகத்தோட ஃபோக்கஸ் தான் அதில் இருக்குது. ஆனால் இதுலேருந்து பிரபத்தியும் நம்ம நிச்சயமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட நம்முடைய ஒரு நிலையினால பகவானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. பகவான் தான் சித்த உபாயம். உபாயத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். சித்தோபாயம்னு பேர், சாத்தியோபாயம்னு பெயர். ஞானான் மோக்ஷன்னு பொதுவான வாக்கியம். ஞானத்தினால தான் மோட்சம்ன்றது பொதுவான வாக்கியம். ஆனால் அது பரம்பரையா சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறோன்னு கேட்டால் எம்பெருமானுடைய கிருபை கருணை இருக்கு இல்லையா, அதுதான் மோட்சத்துக்கு முக்கியமான காரணம். சரி, அப்போ எம்பெருமானுடைய கிருபை தான் எப்பயுமே இருக்கு. எப்பயுமே எம்பெருமான கிருபை இருக்கு. எப்போ இல்லை? என் மேல் அவருக்கு கருணை பிறந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ கருணை பிறந்ததுன்னு சொன்னால் அப்போ அவரோட கருணையில் அப்போ நாட் கம்ப்ளீட்னு அர்த்தம். அப்போ ஏதோ கேப் இருந்திருக்கு. நம்ம எதுவும் நல்லது பண்ணோம் பிறந்ததுன்னு சொன்னால் அப்போ பூர்த்தி ஆயிடுது. அப்போ அனந்த கோட்டி கல்யாண குணங்கள்லாம் அப்போ செல்லாது. அப்போ அனந்தம்லாம் இல்லை, ஏதோ ஒரு மார்க் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. அப்போ என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் எப்பயுமே இருந்தால் கூட குழாயில் எப்பயுமே ஜலம் வருது சுவாமி. ஆனால் குழா நம்ம திறக்கணுமே. இப்போ குழா திறந்துனா ஜலம் வந்ததா? இல்லை ஜலம் எப்பயும் இருக்கிறதுனால ஜலம் வந்ததா?
ஜலம் எப்பயும் தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம போய் குழாவை திறக்கணுமே. அது மாதிரி தான் இதுவும். சூரியன் எப்பயும் இருந்துட்டு இருக்கு, நம்ம எல்லா கதவையும் சாத்திட்டு உள்ளுக்குள்ள உட்காந்து இவ்வளோ இருட்டா இருக்குன்னு சொன்னா, இப்ப கதவை திறக்கிறார், வெளிச்சம் வருது. இப்ப கதவை திறந்தனால வெளிச்சம் வந்ததா, இல்ல வெளிச்சம் ஏற்கனவே இருக்கனால வெளிச்சம் வந்ததான்னு கேட்டா ரெண்டும் தான் காரணம். அப்ப கதவையும் திறக்க வேண்டியிருக்கு, சூரியன் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி குழாவும் திறக்க வேண்டியிருக்கு, ஜலமும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த உபாயமானதை ரெண்டா பிரிச்சிருக்கா. சித்த உபாயம்னு சொன்னா எம்பெருமானுடைய கிருப்பையானது எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. நாம தான் என்ன பண்றோம்னு கேட்டா எனக்கு வேண்டான்னு திரும்பி நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் சுதந்திரன், என்னாலே பார்த்துக்க முடியும், ஏதாவது கேட்க வச்சிடல, இல்லை நான் பார்த்துக்கிறேன் வருகின்றோம். அப்ப நமக்கு அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெருமாள் வரத்துக்கு ரெடியா இருந்தா கூட நம்மளுடைய மனக்கதவை திறக்காம நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மனக்கதவை திறக்க வேண்டியிருக்கு. அதாவது அவனோட பிரீத்திக்கு நம்ம பாத்திரமா இருக்கும்போது நம்ம காண்பிச்சுக்கிறோம் போய், அவ்வளவுதான். நம்ம தான் போய் நிக்கணும், அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த பக்தி பிரபத்தின்னு. அதாவது உபன்யாசத்துல சுவாரஸ்யமா விஷயங்கள்லாம் சொல்லலாம், ஆனா அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, புரிஞ்சுன்னு விட்டுருணும், அவ்வளவுதான். அப்புறமா நீ தேவல் சொன்ன எக்ஸாம்பிள்ல இந்த இடம் இடிக்கிறதெல்லாம் கேட்டா வச்சுக்கோங்க, அப்படிலாம் பெர்ஃபெக்டா எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு தான் இந்த உபாயத்தை பண்றோம், பக்தியோ பிரபத்தியோ பண்றோம். இந்த காலத்துல பக்தி பண்றதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை, குறைஞ்சிட்டு வருது. அதனால பிரபத்தின்ற உபாயத்தை நன்னா சிறிகரணம் பண்ணி வச்சிருக்கா. அது சாத்திய உபாயமா இருந்துட்டு இருக்கு. எப்பயுமே இருக்கக்கூடிய உபாயம் எம்பெருமான் அவன் சித்த உபாயமா இருந்துட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? இப்ப இவ்வளவு விஷயம் பேசுறோமே, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அவளுக்குன்னு கேட்டா, பொதுவா லோகத்துல பிரமாண பிரமேயன்னு விவகாரம் உண்டு. பிரமாணம் பிரமேயம்னு. பிரமாணம்னு சொன்னா எது மூலமா தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் பிரமாணம்னு பெயர். பிரமேயம்னு சொன்னா எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமேயம் பெயர். இப்ப அடியன் நீங்க உட்காந்துருக்க, நீங்களாம் உட்காந்துருக்கேன், இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறத நான் அடியன் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அப்ப கண்களால பார்க்கிறேன். அப்ப அடியனுக்கு இந்த கண்கள் தான் பிரமாணம். இப்ப கண்ணுன்ற பிரமாணத்தினால பிரமேயமா நீங்களா இருக்கு. இப்ப அடியன் பேசுறது உங்களை எல்லாம் கேட்கறதுன்னு சொன்னா ஸ்ரோத்திரம், காதுன்ற ஒரு பிரமாணம் இருக்கு. இந்திரியத்தினால தெரிஞ்சு சப்தம் காதுல வேறுது. அப்ப இதுக்குதான் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பெயர். முதல்ல இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விஷயமாறுதோ அவையில தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்ற. எனக்கு காட்டு, நான் நம்புறேன். அது எல்லாருமே ஒத்துக்கணும். நம்ம எல்லாம் வெளியில வந்து சில விஷயங்களை ஒத்துந்தா கூட உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு, சொல்றா அப்படி சொல்றோம் நம்ம. ஆமா அப்படிதான் சொல்றா அப்படின்னு சொல்றோம். அப்ப சீயிங் இஸ் பிலீவிங். சரி, உனக்கு காண்பிச்சா நீங்க தெரிஞ்சுன்றியா அப்படின்னு கேட்டா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு உண்மையா தெரியலையே. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் உதயமாறுதுன்னு சொல்றோம். சூரியன் கிழக்குல உதிக்கிறது, மேற்குல போய் மறையிறதுன்னு சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரியும் சூரியன் அங்கேயேதான் இருக்கு, பூமி தான் சுத்துறது. ரெண்டு பக்கம் ட்ரெயின் நிக்கிறது ஸ்டேஷன்ல, நம்ம உட்காந்துருக்கோம், எழுத்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு, நினைச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். பார்த்தா ட்ரெயின் காணும், நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் நின்று இருக்கு. இப்படி பல விஷயங்கள் நமக்கு பார்த்தாலும் உண்மையா நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதற்கு மேல தோஷங்கள் வேற. கண்ணாடி போட்டு இருக்கோம், கண்ணாடி இல்லை, இங்கதான் இருக்கு, தெரியல, கண்ணு தெரியல. அப்ப கரணங்கள் சரியா இல்ல அவர் சொன்னாரு, காதுல சரியா வேலை, டேஸ்ட் பட் இல்ல, என்ன ரசம் தெரியல, உப்பு இருக்கா தெரியல. அப்ப நமக்கு இந்திரியங்களும் சில சமயம் சரியா இருக்கிறது இல்ல. அப்படியே இந்திரியங்கள் சரியா இருந்தாலும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியா, அந்த கண்டிஷன் சரியா இருக்கணும். இப்ப வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. அடியான கண்ணு தெரியறது, நீங்களும் உட்காந்து தெரியும், கரண்ட் போயிடுது, எத்தனை பேர் இருக்கா தெரியலையே, மனசுல வேதனை ஓடிட்டு இருக்கு, விசாரம் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டெல்லாம் இருக்காளா தெரியலையே, ஏன்னா லைட் இல்லையே, பார்க்க முடியலையே. அப்ப இவ்வளோ விஷயங்களை கொண்டு நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சீயிங் இஸ் பிலீவிங் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா சீயிங் இஸ் நாட் பிலீவிங். அதனால தான் வச்சனம் சொல்றா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய்யும் சொல்றான். அதுதான் அடுத்த ஸ்டேஜ், அனுமானம்னு பெயர். அப்ப பிரத்யக்ஷத்தினால சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஓடாது. அப்புறமா பார்த்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஓடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இருக்கியா இருக்கான்னு பார்க்க முடியாது. அப்ப விவகாரத்துக்கு நம்ம பிரத்யக்ஷத்தை நம்புறோம், அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம் வாழ்க்கையை. அப்ப ஸ்ருதியானது இந்த லெவல்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம், அதை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ருதியினுடைய டொமைன் வேற, பிரத்யக்ஷத்தோட டொமைன் வேற. இந்த பிரத்யக்ஷத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி என்னன்னு கேட்டா, அனுமானம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. அனுமானம்னு சொன்னா ஆராய்ச்சி பண்றது, சில காரணங்களை வச்சு பார்த்த விஷயத்த சரியா பொய்யான்னு தீர்மானம் பண்ணிக்கிறது.
நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அனுமானம் பண்ணிட்டே இருக்கும். நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயம். என்னைக்கு நம்ம அனுமானம் பண்ண நிறுத்துறோமோ அன்னைக்கு நிம்மதியா இருப்போம். 10 வருஷம் முன்னாடி அவனை பார்த்தா அவன் அப்ப என்கிட்ட மாதிரி சொன்னான், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். இதே ஓடின்னு இருக்கு. அன்னைக்கு அவளை பார்த்தனே, இப்படி சொன்னாலே, இப்படி சொன்னானே அப்படின்னு சம்பந்தப்படுத்தி பார்த்துட்டே இருக்கும். காரணத்தை வச்சுட்டு என்னவா இருக்கும், என்ன ஹேத்து, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இதுதான் இருக்குமா அதுதான் இருக்குமா, வருவானா வரமாட்டானா, இல்ல வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, வருவான்னு நினைக்கிறேன், இல்ல வர, இப்படியே பண்ணிட்டு இருக்கும். இதுல அனுமானத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம எடுத்துக்கூடிய ஹேத்து இருக்கு இல்லையா, லிங்கம்னு சொல்லுவாங்க. எதை கொண்டு நம்ம அனுமானம் பண்றோமோ அது துஷ்டமா இருந்தா, அது தப்பா இருந்தா, நம்ம பண்ற அனுமானம்லாம் பொய்யாயிடும். இப்ப சயின்ஸ்ல தான் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அவளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அவளுக்கு தெரியல, அவ கிடைச்சதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தோம்னா கரெக்டா பண்ணுவான். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்டே செய்யல வச்சுக்கோங்க, ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான், ஒன்றும் வரல, ரிசல்ட் வரல. ஏன்டான்னா ஸ்டார்டிங் பாயிண்டே முதல்ல தப்பு. அது மாதிரி அனுமானம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அனுமானம், ஒரு முக்கியமான பிரமாணம். ஏன்னா ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு நம்ம பார்க்கச்சே சில இடங்களை இன்ஃபரன்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா வச்சுக்கோ, லா படிச்சவாள் நல்லா தெரியும், எல்லாமே நாட் பிளாக் அண்ட் ஒயிட், எவ்ரிதிங் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஒரு புத்தியினுடைய இதை போட்டு தான் அதை இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு, இன்டர்பிரட் பண்ணி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அனுமானம்ன்றது ஒரு பிரமாணம் இருக்கு. ஆனா அது தர்க்கத்துக்கு ரொம்ப பலம், தர்க்க சாஸ்திரத்துக்கு அனுமானம் பிரதானம் அவளுக்கு. ஆனா அது ஸ்ருதிக்கு அனுகூலமா இருக்கணும்ன்றது தான் சுவாமி தேசிகன் அல்லது நம்ம சம்பிரதாயத்துடைய திருவுள்ளம் அதுதான். அதனால நியாய சூத்திரத்துக்கு சுவாமி தனியா ஒரு பண்ணியிருக்காரு, எப்படி அனுகூலமா ஆக்கலான்றதுக்காக கிரந்தம் பண்ணியிருக்காரு. மீமாம்சைக்கும் அப்படிதான். மீமாம்சா பாதுகா சேஸ்வர மீமாம்சம் பண்ணதுக்குலாம் என்ன அர்த்தம்னு கேட்டா, எதையுமே தியாஜ்யம் இல்லை, எதையும் விட வேண்டாம், நம்ம எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனா நேற்று விஞ்ஞாபனம் பண்ண மாதிரி கொஞ்சம் ட்வீக் பண்ணிட்டா போதும், அதை கொஞ்சம் மாற்றி எடுத்தோம்னா நமக்கு அப்படியே அனுகூலமா இருக்கு. அப்ப இந்த அனுமானமானது ஸ்ருதியை அனுசரிச்சு இருக்குன்றது நம்மளுடைய வருது. இப்ப பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுக்குதான் ஸ்ருதின்ற பிரமாணமானது தேவைப்படுறது. ஸ்ருதியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு கேட்டா விஸ்வாசம். ஏன்னா ஆப்த வச்சனம்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஸ்ருதிக்கு என்னன்னா ஆப்த வச்சனம். இப்ப நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்களை கேட்கறோம், கேட்கவால பொறுத்து நம்புறோம், இல்ல நம்பாம போறோம். ஒரே விஷயத்த 2 பேரும் சொன்னா கூட நமக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவ சொன்னா நம்புறோம், யார் மேல நம்பிக்கை இல்லையோ அவ தான் நம்புறதில்லை. அப்ப யார் நம்ம நம்புறோமோ அவ ஆப்தன்னு பெயர். ஆப்தன்னு சொன்னா நமக்கு எப்பயும் ஹிதத்தை சொல்லக்கூடிய ஒரு கடைக்கு போறோம். பொதுவா ஹைதராபாத் வந்திருக்கேன், அடியன் கடைக்கு போறேன், ஏதோ வாங்கிட்டு போகலாம் ஆத்துக்குன்னு போனா வச்சுக்கோ, அந்த கடையில சொல்றான், இந்த நீங்க பாக்குற விஷயம் வேற எங்கேயும் ஹைதராபாத்லயே கிடையாது, இதுதான் விலை அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோங்க. உடனே நம்பினேன்னா அடியன் முட்டாளா இருப்பேன். ஏன்னா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த பொருளை எப்படியாவது என் நல்ல கட்டணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வந்தா சரி கொடுப்போம் அப்படின்ட்டு. இதே வேற ஒருத்தர் வரார், அவரும் மெட்ராஸ்ல வந்திருக்கார், வந்துட்டு சொல்றாரு, இல்ல இல்ல இங்க வாங்காதீங்கோ, பரிச்சயம் இல்லாதவர், அவர் சொல்றாரு இங்க வாங்காதீங்கோ, அந்த அங்க போங்க, அங்க ஒரு கடை இருக்கு அங்க வாங்குங்கன்னா அவர் சொல்றதை நம்பலாம். ஏன்னா அவருக்கு இந்த விவகாரத்துல ஒன்றும் இல்லைன்னு நம்ம நம்புறோம். அவரும் நம்மள மாதிரி ஏதோ வந்திருக்காரு, அனுபவப்பட்டிருக்காரு, அனுபவத்தை சொல்றாரு, இங்க வாங்காதீங்கன்னு சொல்றார். அப்ப அதான் ஆப்த வாக்கியம். அப்ப ஒரு வாக்கியத்தை நம்ம ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாருன்னு சொன்னா, வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தட், என்ன காரணம், எதுக்காக சொல்றான்னு பார்க்கச்சு, இந்த ஸ்ருதி இதிகாச புராணங்கள்லாம் பார்க்கச்சு அவள்லாம் என்ன எண்ணம் இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, இவ பின்னாடி வரவாளா நற்கதியை அடையணுன்ற ஒரே எண்ணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதிகாச புராணங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸாஜரேஷன் இருக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த எக்ஸாஜரேஷனுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா புரிய வைக்கிறதுக்காக தான். பிரம்மமானது எல்லாத்தையும் முழுங்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்றதை விட ஆளில கிருஷ்ண காமிச்சா எல்லாருக்கும் புரியாது. ஓ இந்த இலையில கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுன்னா அதை நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ண முடியாது. அதை சொல்ல வந்தது தான் இந்த இதிகாச புராணங்களுடைய வேலையா இருக்கு. அதை போய் ஆராய்ச்சி பண்றதுல பிரயோஜனம் இல்லை, அந்த பாவத்தை எடுத்துக்கணும். அப்ப இந்த ஸ்ருதி இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத்னு வச்சனம் இருக்கு. ஸ்ருதியை அத்தியனம் பண்றது முதல்ல கஷ்டம். அப்படியே அத்தியனம் பண்ணி அதுக்கு வேத பாஷத்தெல்லாம் வாசிக்கணும். அப்படியே வாசிச்சா நம்மளால அர்த்தம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை நல்லா தெளிவா சொல்றதுக்காக தான் இத்திஹாச புராணங்கள்லாம் வந்திருக்கு. அதுல ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துட்டோம்னா
சரணாகதின்ற அந்த தர்மத்தை பகவான் அனுஷ்டிச்சு காமிக்கிறான். ஒருத்தர்கிட்ட போய் சொல்றோம், நீ போய் சரணாகதி பண்ணு, பெருமாள் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றதை விட ஸ்ரீமத் ராமாயணத்தை கதையை சொன்னாலே உனக்கு புரியுறது. ஓ, நம்ம போய் சரணாகதி பண்ணா பகவான் காப்பாற்றுவான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் அங்கே இருக்கு, எல்லா விதமான இன்சிடென்ட்ஸும் அதில் இருக்கு. அப்போ கேட்கிறவாளுக்கு விசுவாசம் ஏற்படுது. தானே வந்து தானே வச்சனத்தை சொல்ல, ராமோ துர்நாபி பாஷத்தின்னு தானே சொல்லிக்கிறான், வந்து நான் சொன்னது தான் அப்படின்னு. இப்போ இந்த சரணாகதின்ற தர்மத்தை வேதத்தில் சூக்ஷ்மமாக சொல்லியிருந்தா கூட அந்த இதிகாசம்ன்ற ஒரு விஷயத்துல அழகா விஸ்தரிக்கப்படுறது. அப்ப இந்த இதிகாசத்தை கொண்டுதான் நம்ம வேத வாக்கியங்களுக்கு சம்டைம்ஸ் அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த வேதம், அந்த வேதத்துக்கு அனுசரணையா இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள், இவைகள்லாம் தான் நமக்கு பிகஸ்ட் பிரமாணம். எதுக்குன்னு கேட்டா பிரத்யக்ஷத்தாலையும் அனுமானத்தாலையும் அறிஞ்சிக்க முடியாத விஷயத்துக்கு. நியாயமாத்மா லப்யா பிரவச்சனன்னு சொல்றா. இப்போ நம்ம எத்தனை வாட்டி அடியன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆத்மா வேற சரீரம் வேற சொல்றா, அடியனுக்கு அனுபவம் ஏற்படலை. யாராவது கேட்டா உனக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல தெரியவாலாம் சொல்றா, உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இல்ல நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு என்ன பிரமாணம் முதல்ல கேட்டா ஸ்ருதி சொல்றது ஆத்மா இருக்கு, தேகத்தை காட்டிலும் ஆத்மான்னு தனியா இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் முதல்ல வரணும். ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம மனுஷனுடைய இன்வென்ஷன் எல்லாமே இந்த சிருஷ்டியை தான் பிரதிபலிக்கிறது. சிருஷ்டியை பிரதிபலிக்காம எந்த இன்வென்ஷன் இருக்க முடியாது. இப்ப கம்ப்யூட்டர்னு ஒன்று இன்வென்ட் பண்றோம். அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்றது? அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அப்ப அதுக்கு இத்தனை அப்பேரட்டஸ் தேவையா இருக்கு, அதெல்லாம் பண்ணி கொடுத்து உள்ளுக்குள்ள ஒரு லாஜிக்கை போட்டு இப்படி இன்புட் வந்தா நீ இப்படி பிஹேவ் பண்ணு, இப்படி வந்தா அக்செப்ட் பண்ணாத, எரர் காட்டு, இப்படி எல்லாத்துக்கும் சொல்லித்தரோம். அதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்றது? அது நமக்கு பாடம் கற்பிக்கிறது. நேற்று யாரோ ஒருத்தர் கேட்டா, மனசுல இத்தனை விஷயங்கள் தோன்றது, இப்ப மனசுனா என்ன, இதெல்லாம் முடியுமான்னு கேட்டா, அந்த மனசை பிரதிபலிக்கிறதா அந்த கம்ப்யூட்டர். எத்தனை பேரல் ப்ராசஸிங் பண்றது பாருங்க. நீங்க எத்தனை விண்டோ, மொபைல் போன் இருக்கு, எத்தனை விண்டோ ஓபன் பண்ணிட்டே இருக்கோம், எல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆனா மொத்த எனர்ஜியும் சாப்பிட்டுறது, பேட்டரி ட்ரெயின் ஆகிடுறது. அப்ப நம்மள அதே மாதிரி தான் இருக்கும். மனசுல 1000 விசாரம் ஓடிட்டு இருக்கு. கடைசியில் என்னடா ஆச்சுன்னு கேட்டா 10 காப்பி சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரதில்லை. ஏன்னா பேரல் ப்ராசஸிங் போயிட்டே இருக்கு. அப்ப மனுஷன் பண்ணக்கூடிய ஒரு என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் ஏற்கனவே எம்பெருமானால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்களை ஒத்துதான் அது இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா அந்த கம்ப்யூட்டர் நசிஞ்சு போச்சு, அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸும் போயிடுறது. எவ்வளோ வாட்டி ஹார்ட்வேர் கிராஷ் ஆகிறதுனால ரிவைவ் பண்ண முடியலையே. ஆனா இந்த சிஸ்டம் எடுத்துட்டோம்னா இது அப்படி இல்லை. இது கண்டினியூ ஆகுதுன்றதுக்கு நிறைய லிங்கங்கள், நிறைய ஹேத்து இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. அது நம்ம நேஷனல் ஜியாகிரபி சேனல் பார்த்தாலே போறோம், நமக்கு புரிஞ்ச நிறைய விஷயங்கள். ஒரு மான் கண்ணுக்குட்டி போடுறது, கண்ணுக்குட்டி யாரு சொல்லித்தர எழுந்து நிக்கிறதுக்கு? பசுமாடு கண்ணு படைச்சு எத்தனை பேர் பார்க்கிறோம் போய்? அது எழுந்து உடனே குதிக்கும், விழும், திருப்பி யாரு சொல்றா? அப்ப உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உந்துதல் இருக்கு, அதுக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கு. இதெல்லாம் கால், இதனால நிக்கலாம்னு இதெல்லாம் சொல்லாமே தெரியுது. குழந்தை சன்னியபானம் பண்றது, அப்ப இதெல்லாம் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த தேகம் போனாலும் அப்ப அதுக்குள்ள ஒரு வஸ்து இருக்கு, அதுல எல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி அழிக்க முடியாத ஒரு வஸ்து இருக்கு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுக்கு மறுபடியும் ஒரு பிறவி கிடைக்கிறது. கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கு. ஆனா வெளில வந்த உடனேவே ஒரு வாயு தாக்கிறது. அதுக்கும் நான் வீடியோ இருக்கு. ஒரு குழந்தை வெளில வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் பிரீத் பண்ணிச்சு ஏன் அழகுது அப்படின்னா அது இருக்கு மூச்சை விட்டது இல்லை. அம்மாவுடைய பிராணன்லயே சர்வே வேண்டுக்கு 9 மாசம். ஆனா வெளில வந்த உடனே தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கே முதல்ல உள்ள போறது சிஸ்டம்ல. அப்ப அதெல்லாம் தாங்கிக்க முடியல. அப்ப அந்த பிரீத் பண்றதே அதுக்கு பெரிய ஒரு பெயினா இருக்கு. ஆனா அதுதான் அதை ஜீவிக்க போறது, அதனால தெரியல. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஷட்டம்னு சொல்றோம். அதை எதிர்த்தார் அல்லது அந்த ஷட்டத்தை புகவிடாம தடுத்தார் ஷட்டகோபர். அதெல்லாம் அந்த மாறன், அவருக்கு ஷட்டகோபன் பெயர். 6 மாசம் அந்த குழந்தை பிரஜை இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காத்து தேவையே இல்லை, அதுக்கு அப்படியே ஜீவிச்சிருந்தது. அதான் ஷட்டாரியும் இருப்ப ஷட்டகோபன் அவருக்கு பெயர். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் கேட்டா ஸ்ருதியை வச்சுண்டு நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த ஸ்ருதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம். ஆக மொத்தம் 3 பிரமாணங்கள் இந்த பிரமாணங்களை வச்சு சம்பிரதாயமானது இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஸ்ருதி. பட் இந்த 3 பிரமாணங்களுக்குள்ள நேற்று சொன்ன மாதிரி ஒரு டென்ஷன் எப்போ இருந்துட்டே இருக்கும். எப்படி ரிகன்சல் பண்றதுன்னு கேட்டா எது பலியஸ்? இப்போ
பார்த்த விஷயம் கரெக்டா, ஸ்ருதி சொல்ற விஷயம் கரெக்டா, இல்ல அனுமானம் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் கரெக்டா, இதுக்கெல்லாம் பெரிய அழகா வழி வகுத்திருக்கா. அதுக்கு ஒரு டொமைன் இருக்கு, அந்தந்த டொமைன்ல அது வேலிட், இது அதுல போகாது, அது இதுல வராது. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, பிற மதத்துல பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய விஷயத்த ஸ்ருதியானது அது அஃபெக்ட் பண்ணும் சொல்றாங்க, அதை ஓவர் ரைட் பண்ணும் ஸ்ருதின்னு சொல்றா. நம்ம அப்படி சொல்லவே இல்லை. பிரத்யக்ஷத்துக்கு என்ன விஷயம் இருக்கோ அது இருந்துன்னு தான் இருக்கும். அதனால்தான் ஜெகத் சத்தியமா இருக்கு. இவ்வளவு சத்தியமா பார்க்கக்கூடிய விஷயத்த ஏதோ ஒரு வாக்கியத்தை கொண்டு ஸ்ருதி சொல்லிட்டுன்றதுக்காக மித்யான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் கம்ஸ் இன் த டொமைன் ஆஃப் பிரத்யக்ஷம். அப்ப ஸ்ருதியானது பாதிக்காது பிரத்யக்ஷத்தை, சில விஷயங்கள்ல பாதிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இந்த 3 பிரமாணங்களை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அழகாத சம்பிரதாயத்தை எடுத்து கொடுத்துருக்கா. அதுல பாஷ்யக்காரர் மத்தியமணியா நடுநாயகமா அழகா அந்த ஆச்சாரிய குரு பரம்பரையில் அவர் சிறப்பா இருந்திருக்கார். ஒரு முக்கியமான பிரமாணம் இருக்கு அடுத்து. அது என்னன்னு கேட்டா, நமக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள். இது பிரமாணமா இல்லையான்னா ஏற்கனவே விசாரணெல்லாம் பண்ணி வச்சுட்டா. இது தமிழ்ல இருக்கே. ஏன்னா நமக்கு பிரமாணம்னு சொன்னா ஸ்ருதி இதிகாச புராணங்கள் தான் சொன்னோம். எல்லாம் தெய்வ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி திராவிட பாஷையில் இருக்கக்கூடிய பிரபந்தமானது எப்படி பிரமாணமாகும்? இன்னொன்று, இதெல்லாம் ஒருத்தர் அவாவா వ్యక్తిகள் பிறந்து அவெல்லாம் பாடியிருக்கா. ஸ்ருதி நம்ம எப்படி தெரியுமா ஒத்துன்னு இருக்கோம்? அப்பௌருஷேயம்னு சொன்னா, முதல்ல பௌருஷேயம்னு சொன்னா ஒரு புருஷனால் செய்யப்பட்டது. புருஷன்னா ஆத்மான்னு அர்த்தம். அதாவது சாஸ்திரத்துல நம்ம விவகாரம் பண்ற புருஷன் இல்லை, மேல் இல்லை. புருஷன்னு சொன்னா சாஸ்திரத்துல ஆத்மா. அப்போ ஒருத்தரால் செய்யப்பட்டது பௌருஷேயம்னா. அப்பௌருஷேயம்னா யாராலையும் பண்ணப்படலை. அப்படி ஒரு விஷயம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படி இருக்கு. அப்படிதான் ஒத்துண்டு ஆணும். ஏன்னா ஸ்ருதியை எப்பயா ஒருத்தர் பண்ணான்னு சொன்னா என்ன ஆகும்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா இந்த விசாரமும். நியாய மதத்துல ஒரு டிஃபிகல்ட்டி அவனுக்கு இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஸ்ருதியை ஒத்துண்டு ஸ்ருதி அபௌருஷேயம், ஸ்ருதி அனாதி, யாராலும் எழுதப்படலை, அப்படிப்பட்ட ஸ்ருதியானது பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்றது தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எம்பெருமான் கூட ஸ்ருதியை பண்ணலை, அவன் வக்தா தான். கமப்பியாத்தியம் குரும் வந்தே சொல்றாரா இல்லையா? வக்தா பிரவக்தான்னு போட்டுருக்கார், கமலா கிரகமேதின்னு போட்டுருக்கார். அவர் கர்த்தா இல்லை, வெறும் வக்தா தான். நியாய மதத்தில் என்ன டிஃபிகல்ட்டின்னு சொன்னா, அவன் என்ன சொல்றான், முதல்ல காடை ப்ரூவ் பண்றான். காடை ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஸ்ருதியானது ஸ்போக்கன் பை காட் அப்படிங்கிறான். இதுல என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரியனை பார்த்து கேட்கறேன், இப்ப நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. நான் சொல்ல நல்லவன் தானே சந்தேகம் அப்படிங்கிறேன். இப்ப நானே நல்லவன்றதை நானே சொன்னேன் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த வாக்கியத்தை பகவானுக்கு எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு, தோஷமும் இல்லைன்னு சொல்றா. யார் சொல்றா? பகவானே சொல்றான் அப்படின்னா எப்படி சுவாமி எடுத்துக்க முடியும்? ஒருத்தர் லோகத்துல இப்ப இவர் உபன்யாசம் பண்ணுவாருன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் சொல்லணும். ஒரு நாவல் பாக்கம் சொன்னு சொல்லியிருக்காரு, இல்ல ஏதோ சொல்லுவான் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இல்ல நானே அவருக்கு போன் பண்ணாங்கன்னா உபன்யாசம் பண்ண சொல்லுங்க கூப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி அவருக்கு விசுவாசம் ஏற்படும்? இப்ப அப்ப இன்னொருத்தர் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? நியாய மதத்துல டிஃபிகல்ட்டி. அதனால என்ன பண்றா, முதல்ல ஈஸ்வரனை ப்ரூவ் பண்ணி அப்புறம் ஈஸ்வரன் சொன்ன வேதமா சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்கான். அப்படி நம்ம சொல்லவே இல்லை. வேதமானது அனாதி. ஏன்னா ஞானத்துக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. தர்மபூத்த ஞான விசேஷம் தான் எல்லாமே. தர்மபூத்த ஞானத்தை நித்தியம் ஒத்துன்னு இருக்கும். இதுவும் சயின்ஸோட ஒத்து போற ஒரு விஷயம் தான். ஏன்னா நத்திங் கேன் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். எல்லாமே அதாவது இருந்துட்டே தான் இருக்கு எப்பயும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லவே முடியாது, நம்ம சொல்றதும் இல்லை. ஏதோ ஒரு சமயம் வந்தா எதையோ சாப்பிட்டா ஜென்மா ஏற்பட்டதுன்னு கிடையாது. அனாதி. அப்படிதான் ஒத்துண்டு ஆணும், அப்படிதான் லாஜிக்கலாவும் முடியும். ஏன்னா அந்த முதல் க்ஷணத்தை நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு முன்னாடி என்னன்ற கேள்வி வரும். இப்ப சரி சுவாமி முதல் ஜென்மா இருந்தது, அப்ப அதுக்கு முன்னாடி நான் எங்க அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தேனா இல்ல எங்க இருந்தேன்னு கேள்வி வரும். இப்ப ஆனால் இது ஆராய்ச்சி பண்றது விஷயமே இல்லை. அனாதியா இந்த கர்ம பிரவாகமானது போயிட்டே இருக்கு. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். போனா வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கு. டாக்டர் சொன்னார், இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்கோ சரியா போயிடும்னார். அவர் சொன்னார், இல்லை சுவாமி எனக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த வியாதி எனக்கு எப்படி ஏற்பட்டது அதை தெரிஞ்சாதான் அந்த மாத்திரையை சாப்பிடுவேன்னா. ஏன்பா உனக்கு இருக்கிறது சான்ஸ் கொஞ்சோண்டு இருக்கு,
அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. வியாதி எப்படியோ வந்தது, விட்டுட்டு போய் மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாமா இல்லையா? அந்த ரீதியில் அதுவும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அப்ப அதுக்கு பதில் இல்லைன்னு சிலது எடுத்துட்டு போறதுதான் நமக்கு உச்சிதமான விஷயமே தவிர, இல்ல இதுக்கு பதில் சொல்லுவோம் நான் அப்புறமா வரேன்றது பேத்திக்கார்த்தணும். ஒருத்தர் வியாதி இருக்கு, மருந்து குடிக்கணும்னா வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியது தானே. அது மாதிரி ரீதியில் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த 4000க்கு என்ன ஏத்தம்னு சொன்னா, இப்ப ஆழ்வார்கள் என்ன பாடியிருக்கா? வெறும் பக்தி இல்லை, ஏதோ போனா கை கூப்பினா ராமா கிருஷ்ணான்னு அவன் பாடலை. திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணமோ அது அப்படியே எங்க சாதிக்கிறது. திருவாய்மொழியை வியாக்கியானம் பண்ணா அதுக்கு இன்னைக்கு பொழுதே போறாது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிச்சு துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு அழகாக சாதிச்சிட்டார். என்ன நீ அடைய வேண்டிய விஷயம் என்ன, நீ என்ன பண்ணணும்? தொழுது எழு, உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி ஆழ்வாரையும் பண்ண போறார். நீ வெறுமையிரு அவன் பார்த்துப்பான்னு சொல்லலையே. தொழுது எழு என் மனனேன்னு தனக்கு உபதேசமா பண்ணிட்டார். அந்த உபதேசமானது நமக்கு தான். கிட்டத்தட்ட வேதத்தோட ஸ்டைல்லையே திருவாய்மொழி அமைச்சிருக்கார். என்ன வேதமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, சாமான்யமா சொல்லும். முதல்ல நாராயணன் தான் பிரம்மன் முதல்ல சொல்லாத வேதம். நிறைய சப்தங்களை பிரயோகப்படுத்தும். பிரம்மம்னு சொல்லும், சத்துன்னு சொல்லும், அசத்துன்னு சொல்லும், ஏகப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிச்சுட்டு கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் நாராயணக தேவகன்னு மடுக்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் சாமானியமான சப்தங்கள். விசேஷமான சப்தம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அப்ப இந்த சப்தங்கள்லாம் அந்த நாராயணனை தான் போய் அன்வயிக்கிறதுன்னு புரிஞ்சுண்டு அதை அழகா நமக்கு கொடுத்துருக்கா. இப்ப இவர் ஆழ்வார் என்ன பண்ணாருன்னு கேட்டா, முதல் கிட்டத்தட்ட 17 பாசுரங்களுக்கு யார பிரம்மம் சொல்லவே இல்லை. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் ஆரம்பிக்கிறது. அடுத்தெல்லாம் பாருங்க, தேடி பாருங்க, கிடைக்காது. அயன் அரண் அப்படின்னு சொல்றார். அயனா இருக்கான், அரணா இருக்கான், அரின்னு சொல்லலை. கடைசியில் அந்த 17வது 18வதுல போய் என் பெருக்கன் நிலத்து ஒன்பொருள் இல்ல வன்புகழ் நாரணன் தென்கழல் செய்யணும், அங்கதான் கொண்டு வந்து நாராயணன் தான் பிரம்மன். அங்க கிட்டத்தட்ட அதே வேதத்தோட ஸ்டைலே ஃபாலோ பண்ணிட்டு. இன்னொரு சாமியம் என்னன்னு கேட்டா, இது ஹாஸ்யமான விஷயம். எல்லாரும் அதே பிரபந்தத்தை வாசிக்கிறோம். ஆனா முதல் 10 பாட்டை யாராவது ஒருத்தரை தைரியமா வந்து தனியா சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. ஏன்னா அவ்வளோ நெருடலா இருக்கும். முதல்ல அவன் இவன் உவன் இப்படியே நிறைய எழுதியிருப்பார். ஒரே கன்ஃபியூஷன். அவன் முதலே இவன் முதலே உவன் முதலியான்னு தெரியாது. தாம் அவர் இவர் உவன் அது விது உது வெதுன்னு எழுதியிருக்கார். அப்படி அந்த மாதிரி அவரோட அமைப்பு இருக்கு. அதுவும் வேதத்துக்கு துல்லியத்துக்காக அடியன் விஞ்ஞாபிச்சேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாசுரம் நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. ஒரு பாசுரத்தை மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணல, திருவாய்மொழி கேட்ட மாதிரி ஆச்சு. யானே எந்தனதே என்றிருந்தேன்னு சாதிக்கிறேன். யானே என்னை அறியலாது யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தும் என் மாணவரேன்னு சாதிக்கிறார். இதுதான் நமக்கு வரவேண்டிய பக்குவமான ஞானம். இதுதான் யானே என்னை அறியலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடைமையும் நீயேன்னு தான் சுவாரஸ்யம். இப்ப நான் மட்டும் நீ இல்ல, எதெல்லாம் என்னுடைய உடமையா நினைச்சுட்டு இருக்கணும் அதுவும் நீதான்ட்டார். அப்ப சரீரம் இத்தியாதி எல்லாம் நீ. அப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்லலையே ஆழ்வார். நான் தான் இருக்கேன்ற சொல்றார், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றார், பகவான் இருக்குன்னு சொல்றார். அப்ப அந்த சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவத்தை அழகா விளக்கி நமக்கு ஏற்படக்கூடிய பாவம் என்ன? நான் சுதந்திர நல்லன், எம்பெருமானுக்கு சேஷபூதன். அது மட்டும் இல்ல, என்னிடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே அவனிடத்தான். நான் எதெல்லாம் என்னது நினைச்சுட்டு இருந்தனோ எல்லாமே அவனுடையது அப்படின்ற பாவத்தை ஏற்படுத்துறார். இது திருவாய்மொழிக்குள்ள திருவாய்மொழின்னு சொல்லுவா. இந்த ஒரு பாசனமே மொத்த திருவாய்மொழிக்கும் நல்லா சொல்றக்கூடிய விஷயங்கள் உண்டு. திருப்பாவை எடுத்தோம்னா அடுத்து திருவாய்மொழி கூட விட்டுட்டுங்க 1092 பாசுரம். திருப்பாவை எடுத்துக்க 30 பாசுரம். அது முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான். முடிஞ்சு போச்சு, சம்பிரதாயம் இதே முடிஞ்சு போச்சு. என்ன பலன்னு கேட்டா பறை தருவான், கைங்கரியம் பண்ணிட்டு அவ்வளவுதான். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சொரூபம். என்னன்னா கைங்கரியம் பண்றதுதான். அதை யார் கொடுப்பா? நாராயணன். பாரோர் புகழ படிந்து ஏழூர் அம்பாவாய். எவ்வளவு அழகா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி சொல்லி. இதனாலதான் இந்த பிரபந்தத்துக்கு ஏத்தமே ஒழிய மிச்சம் நம்ம சொல்றோம் அதெல்லாம் வாஸ்தவம் தான். அவ திவ்யமான அவளுக்கு ஜென்மா இருக்கு, எல்லாம் ஓகே. இருந்தா கூட இதை நம்ம புரிஞ்சினோம்னா நிச்சயமா எந்த விதமான நமக்கு சந்தேகமும் வராது. ஏன்னா அந்த விஷயம் அந்த மாதிரி. இதுக்கு ஒரு பாஷ்யக்காரர் மாதிரி ஒரு ஜீனியஸ் தேவைப்பட்டது. இந்த காலத்துல தைரியமா எடுத்து சில விஷயங்களை பண்ணணும்னா ஒரு தைரியம் வேணும். அப்ப இருக்கக்கூடிய சமூகத்தை நினைச்சு பார்க்கணும்.
சம்ஸ்கிருதத்தை தவிர வேற பாஷையில பேசினாலே அதை ஒரு இதுவா பார்க்கக்கூடிய சமயத்துல இதுக்கு ஒரு பிரமாணம்ன்ற அங்கீகாரத்தை கொடுத்து இதுவும் வேத துல்லியம்னு சொல்லி அத்தியனம் பண்ண சொல்லி அதுதான் அவர் பண்ண பெரிய விஷயம். நாதமுனி இதுவே பண்ணப்ப கொஞ்சம் சங்கீதம் கலந்து இருந்தது. சங்கீத ஞானம்ன்றது இன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் வரதில்லை. ஸ்ருதியோட ஒரு விஷயம் பேசக்கூட முடியாது நிறைய பேரால. அப்ப சங்கீதம்லாம் வேண்டாம், கோஷ்டியாவே சொல்லுங்க, அத்தியனம் பண்ணுங்க. அப்படி பண்ணதுனாலதான் இன்னி வரைக்கும் நிலைச்சி இருக்கு. அன்னைக்கே புஸ்தகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தானா நிச்சயமா இன்னைக்கு இருந்திருக்காது. அதனால அதுக்கு ஒரு கிரமத்தை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி முன்னாடி பிரபந்தம் வாசிக்க பெருமாள் அதை கேட்டுன்னு எழுற மாதிரி ஸ்ருதி இருக்க அது பின்னாடி தெரித்துட்டு வரதான். ஐயோ நானும் உன்னை பத்தி தான் சொல்றேன் அப்படின்ற ரீதியில ஸ்ருதியானது பெருமாளை தெரித்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். ஸ்ருதிலாம் மிஸ்ரமாயாலம்னு சொன்னார். அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் திருவாய்மொழிக்கு ஏற்றத்தை சொல்றார். ஸ்ருதி திருவாய்மொழியை பார்த்து ஸ்லாகிக்கிறதான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்ன விஷயங்களை அழகா அந்த திருவாய்மொழியை சொல்றது நம்ம சொல்லியிருக்காரு. இப்ப லோகத்துல நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கணும், அதுலேருந்து ஒரு லீவு போடுறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த டைம் கேப்ல அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். ஒன்றும் அந்த 3 நாள் காரியமே நமக்கு தெரியும். அந்த கிச்சனை அப்படி ஒப்படைச்சிட்டு போனோம்னா கலையபரமா இருக்கு வந்து பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனையா அந்த 3 நாள்ல அப்படின்ற. ஏன்னா நமக்கு தோதா நம்ம சொன்னதை பண்ணக்கூடிய ஆள் லோகத்துல கிடைக்க மாட்டேன். அப்ப ஸ்ருதி என்ன வேலை அப்படின்னா சத்திய வைபவ பிரதிபாதனார்த்தம்னு பாஷகாருடைய வாக்கியம் இருக்கு. எம்பெருமானருடைய வைபவத்தை பிரதிபாதனம் பண்றது ஸ்ருதியுடைய வேலை. ஆனா அப்படி சொல்ல வந்தது ஸ்ருதியினுடைய பர்பஸ் வேற. எல்லாருமே முமுட்சுகள் கிடையாது லோகத்துல. எல்லாரும் வாங்க மோட்சத்தை அனுப்பணும்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டா. நாளைக்கே மோட்சம் வாங்க போலாம்னா எத்தனை பேர் போக மாட்டோம். அப்ப இருக்கிற வரைக்கும் இருக்கிற சுகங்கள் இருக்கு, இதெல்லாம் அனுபவிக்கலாம்னு அந்தந்த குணங்களுக்கு ஏற்ப யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஸ்ருதி கொடுக்கறது. எங்க வாத்தியார் சொல்லுவார், ஸ்ருதியானது சூப்பர் மார்க்கெட் மாதிரின்னு. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கருணை. ஆனா முமுட்சுக்களுக்கு என்ன தேவையோ அது முதல்லயே கவுண்டர் பக்கத்துல சிலதெல்லாம் இருக்கும், போய் எடுத்துன்னு வந்துடலாம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ போய் அலாட வேண்டாம். இதுதான் நமக்கு தேவைப்பட்ட விஷயம். அப்படி திருவாய்மொழியானது நம்மாழ்வார் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, நாம கஷ்டப்பட்டு சொன்ன விஷயத்த இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இவர்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறதா. விஸ்ரமாயாலம்னு நாம் போறோம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இனிமேல் ஐ கேன் டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துதான் ஸ்ருதிக்கு. எப்ப நான் ஆழ்வார் அவதரிச்சு திருவாய்மொழியை சாதிச்சதுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட 4வது திவ்ய பிரபந்தம் நமக்கு பிரமாணமா இருக்கு. அதற்கு மேல பாஞ்சராத்திர ஆகமம் பிரவக்தா அப்படின்னு அங்க சாதிக்கிறார். சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரன்னு பகவானே என்ன பண்றான்னு கேட்டா, ஸ்ருதிக்கு ஒரு டைம் இருக்கு. ஏன்னா காலம் ஆக ஆக அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையிறது. அப்ப ஜீவராசிகளுக்கு ஒரு கதி ஏற்படுத்தணுமே, அதற்காக பாஞ்சராத்திர ஆகமம் இன்னும் பெருமாளுக்கு ஒரு சௌலபியம். எவ்வளவு சௌலபியம்னா அர்ச்சகனுக்கு அதீனமா இருந்துருக்கு. அர்ச்சகன் போய் அந்த பெருமாள் கதவை திறந்து ஒரு திருவாராதனம் பண்ணி அந்த அன்னத்தை சமர்ப்பிச்சாதான் பகவானுக்கு ஆகாரமே. அது எனக்கு தோணும் அடிக்கடி. ஆஸ் அ கம்யூனிட்டி we have failed our native places அப்படின்னு சொல்லிட்டு. அங்க எவ்வளவோ தேவதைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கோம், மூர்த்தி பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் ஏதோ காரணங்கள்னால எங்கெங்கயோ வந்து உட்காந்துருக்கோம். ஆனா பண் சமைச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர், யாரோ பண்ணுவா அப்படின்ட்டு. இப்ப யார் போய் இங்க மணி அடிக்கிறது ஒருத்தரும் இல்லையே. எங்க யாரோ ஒருத்தர் ஒரு மோட்டார் பைக்கை வச்சுட்டு 5 பெருமாளுக்கு போய் கவனிக்கிறார். எப்படி கவனிக்க முடியும் சொல்லுங்க? 5 பெருமாளுக்கு காத்தால 7 அவர் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு போகணும், பண்றாருன்னு வச்சுப்போம். அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு போறாருன்னா 5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஜோன் அவர் கவர் பண்ணிட்டாருன்னா 5 பெருமாளுக்கு எப்படி அவரால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும்? அப்ப இன்னும் சௌலபியம் பெருமாளுக்கு. நம்ம வருவோம்னு காத்துட்டு இருக்கான், இன்றோ நாளையோ நகை செய்கின்றானு நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கர்த்தவியம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்மளுடைய க்ஷேத்திரத்துல படத்து நிறைய பேர் இருக்கா, நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸ் என்னவோ, நம்மளுடைய கிராமம் என்னவோ, ஸ்ரீகிராமம் என்னவோ, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணணும். ஒரு மாசமும் ஒரு டேர்ன் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப்ல என்னென்னமோ குரூப் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், எல்கேஜி படிச்ச குரூப் எல்லாம் கூட இருக்கு. அதுக்கு பதிலா இந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்த நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம லெட்டஸ்ட் டேக் டேர்ன். ஒரு 2 வாரம் அங்க ஒரு இடம் கிடைக்காது, இல்ல நமக்கு இல்ல பைசா குறவு ஒன்றும் இல்லை, ஒரு இடத்த கட்டி நான் 2 வாரம் போயிருக்கேன் அந்த பெருமாளுக்கு. ஏதோ ஏன்னா அவா பண்ணி நம்மளும் பண்ணலாம். ஏன்னா தப்பு சொல்லல, இன்னைக்கு ஸ்திதி அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்மளே அந்த என்ன வேணுமோ அந்த யோகியத்தை சம்பாதிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணலான்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல அதை விஞ்ஞானம் பண்ணிட்டேன். இப்படி
வேதம், பிரபந்தம், இதிகாச புராணங்கள் எல்லாம் நமக்கு பிரமாணமாறுது. வேதமா பிரபந்தமான சர்ச்சையே வேண்டாம், நமக்கு ரெண்டும் தேவை. எங்க ஒன்று எழுத்து சொல்றதோ அங்க வந்து நகி நிந்தானியான்னு பேர். ஏன்னா ஸ்ருதியில சொல்லப்பட்ட விஷயங்களை தான் பிரபந்தம்னு சொல்றது. அதனால அதுல சர்ச்சை வேண்டாம், பிரபந்தம் முக்கியமா வேதம் முக்கியமானு ரெண்டுத்தையுமே விட்டுட்டோம், வேற விஷயம். இருந்தாலும் ரெண்டுத்தையுமே நம்ம அध्यயனம் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம அடுத்த சந்ததிய அவளுக்கு அதுல ருச்சி ஏற்படுத்தி அதை அध्यயனம் பண்ண வைக்கணும். இப்படிப்பட்ட பிரமாணங்களெல்லாம் கொண்டு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அல்லது ஸ்ரீ வைஷ்ணவன்ற மதத்தை அழகா ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கா. இந்த தர்சனத்துக்கு நட்சல் என்னன்னு கேட்டா, சர்வம் கல்விதம் பிரம்மன்ற ஸ்ருதி வாக்கியமானது நமக்கு பொருந்துறது. எல்லாம் இங்க பிரம்மம் தான். ஆனா அப்படிப்பட்ட பிரம்மமானது எப்பயும் விசிஷ்டமாவே இருந்துருக்கு. சித்து அச்சித்துன்னு சொல்லக்கூடிய ரெண்டு தத்துவங்களோட எப்பயும் சேர்ந்தே இருக்கு. இந்த எம்பெருமானுக்கு ரெண்டு விபூதி உண்டு, லீலா விபூதி, நித்திய விபூதி. நம்மலாம் இந்த லீலா விபூதியில இருந்துட்டு இருக்கோம். நித்திய விபூதிக்கு போய் சேரணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, அவனே வழி, அவனே உபாயம், அவனே உபேயம். அதுக்கு அந்த காலத்துல சொல்லுவா, ஒரு யானைய உதாரணமா சொல்லுவா. யானை மேல ஏறறதுக்கு யானை தான் வழி பண்ணணும், அதுதான் காலம் மடக்கணும். அப்ப யானையே காலம் அடக்கிட்டு யானை மேல ஏறி யானை மேல உட்காந்துக்கிறோம்னா, இந்த காலத்துல யார் யானையெல்லாம் பாக்குறது இல்லை. அதுக்கு அரியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுத்து, சின்ன சின்ன ஃபிளைட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அந்த ஃபிளைட் எல்லாம் படி ஃபிளைட்லயே இருக்கும். அப்ப அந்த ஃபிளைட்டை ஏறதுக்கு அதுல இருந்தே படி வெளில வரும், ஏறினா அது மூடின்றோம். அது மாதிரி அந்த அடையப்பட வேண்டிய விஷயமும் அந்த ஃபிளைட்டு தான், அடையறதுக்கு வழியும் அந்த ஃபிளைட்டு தான். அது மாதிரியா எம்பெருமா ரெண்டுமா இருக்கான், உபாயமா இருக்கான், உபேயமா இருக்கான். அந்த ரீதியில அடுத்து வேதாந்த சாரம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். இந்த வேதாந்த சாரம்ன்றது பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யக்காரர் 3 வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரொம்ப பெருசு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொன்னா அது ஸ்ரீபாஷ்யம். அதற்கு அடுத்தது வேதாந்த தீபம், அதற்கு அடுத்து வேதாந்த சாரம். காலக்ஷேபத்தில் முதல்ல வேதாந்த சாரத்தை வச்சு ஆரம்பிக்கிறது ஒரு கிரமமாக வச்சுருக்கா, ஒரு பద్ధதி இருக்கு. அதில் பிரம்மசூத்திரம்னா என்னன்னு கேட்டால், பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ண வந்த சூத்திரங்களுக்கு தான் பிரம்மசூத்திரம்னு பெயர். நேற்றுக்கே பார்த்தோம், சூத்திரம்ன்றது ஒரு கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட். அதில் கிரியாபதம் கூட இருக்காது, அதாவது வேர்ப் கூட இருக்காது. ஜென்மா ஜெசை அத்தக, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி ஞாபகம் வச்சது கஷ்டம், மறுபடியும் ரொம்ப கன்சைஸாக இருக்கும். ஆனால் அந்த சூத்திரத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறது, என்ன ஸ்டார்டிங் பண்ண நமக்கு தெரியாது. முதல்ல ஜிக்யாசா வேணுமே, அதாவது பிரம்ம ஜிக்யாசம் சொல்லியிருக்கு. ஜிக்யாசா வந்ததுன்னா போய் எடுத்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் ஒரு பாஷ்யமாக தேவைப்படுறது. பிரம்மசூத்திரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால், அதுலேயும் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த 3 மதத்தில், முக்கியமாக அத்வைத துவைத்த விசிஷ்டாத்வைதத்தில். அதில் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், அத்வைத சாஸ்திரத்தில் நம்பர் ஆஃப் சூத்ராஸ் பார்த்தோம்னா 555, 555. துவைத்தத்தில் பார்த்தோம்னா 564, விசிஷ்டாத்வைதத்தில் 545. என்ன சுவாமியில் சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டால், அத்வைத சாஸ்திரமானது ஐக்கியத்தை சொல்றது, இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான், வேற எதுவும் இல்லை. அதாவது யூனிட்டி பிரம்மம் மாத்திரம்தான். அதான் அந்த 555 தவிர வேற ஒன்றும் இல்லை அங்கே. துவைத்த மதமான என்ன சொல்றதுன்னு கேட்டால், முழுக்க முழுக்க பேதம் தான். அவளுக்கும் அபேதத்துக்கும் ஒத்தே போகாது. அத்வைத்தமும் துவைத்தமும் இந்த மாதிரி கம்ப்ளீட்லி லாதரேட். இவர் ஒன்று சொன்னால் அவர் சொல்றதுக்கு நேர் விரோதமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவளோட பார்த்தோம்னா 564 யூனிட்டின்றது ஒன்றுமே இல்லை அங்கே. விசிஷ்டாத்வைத்தை அர்த்தம் பண்ணால் 545. இதில் பேதமும் இருக்குது, அபேதமும் இருக்குது. அதான் சம்பிரதாயம். 5-4 வேற, 5-5-1 அந்த மாதிரி. இது மாதிரிலாம் உட்காந்து விசாரம் பண்ணிருக்கா பாருங்க. இப்பெல்லாம் அதான் இந்த மூளையினுடைய ஒரு சக்தி இதெல்லாம். இப்படிப்பட்ட பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் முதல்ல அத்வைத்தோட பொசிஷனை சம்மரைஸ் பண்ற அழகா. எங்க வாத்தியாரோட வாத்தியார் சொல்றார், அவர் அத்வைதி. வாத்தியாரோட வாத்தியார் அத்வைதி, அடியோட வாத்தியார் இல்லை. அவர் வாசிச்சது ஒரு விசிஷ்டாத்வைதி கிட்ட. இதெல்லாம் அகடமிக் ஆனஸ்டி, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ அடியவங்கள்லாம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் தான் பேக்ரவுண்டு. அதனால தான் இப்படி எல்லாத்தையும் பற்றி சொல்ல முடியாது. அப்போ அவர் சொல்வாராம், அடியன் வாத்தியாரோட பேரை சொல்லி, என்ன அற்புதமாக எங்கள் மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அகடமிக் ஆனஸ்டி பிரில்லியண்டாக சொல்லியிருக்கார். நாங்களே கூட இப்படி சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாஷ்யக்காரர்
எங்கள் மதத்தை புரிஞ்சுண்டு ஒரு ஹானஸ்டி வேணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லச்சே என்ன சொன்னார்ன்றதை கரெக்டாக சொல்லணும். ரெஃப்யூட் பண்ணேன்றதுக்காக நம்ம ஏதாவது ஒரு இடைச்சல்கள் பண்ணலாம், அப்புறமா அதெல்லாம் டீல் பண்ணிக்கலாம். நான் அப்படி சொல்லவே இல்லை, இப்போ பார்க்குறோமா இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை, இட் இஸ் டேக் அவுட் ஆஃப் கான்டெக்ட்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்படி பண்ணலை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அத்வைத பொசிஷனை அவள் என்ன சொல்கிறான்றத ஒரு கிளியர் கட்டாக சம்மரி கொடுத்து, அப்புறம் பாயிண்ட் வைஸ் ரெஃப்யூட்டேஷன் இதெல்லாம் கிடையாது. அதான் ஸ்ருதி நியாயாபேதம்னு பார்த்தோம். ஸ்ருதிக்கும் ஒத்து வராது, நியாயத்துக்கும் ஒத்து வராது நீங்கள் சொல்கிறது அப்படின்ற ரீதியில் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அதில் இந்த வேதாந்த சாரத்தில் என்ன மங்கள ஸ்லோகம்னு கேட்டால், சமஸ்த சிதச்சித் வஸ்து ஷரீராய அகிலாத்மனே ஸ்ரீமதே நிர்மலானந்தோதன்வதே விஷ்ணவே நமஹா. விஷ்ணவே நமகான்றது சேமா இருக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லை. ரெண்டு கான்செப்ட் இங்கே சொல்லியிருக்கார். சமஸ்த சிதச்சித் வஸ்து ஷரீராயன்னு போட்டுட்டார். அங்கேயும் அசேஷன்ற பதம் இருக்கு, இங்கே சமஸ்தனாலும் அனைத்துன்னு அர்த்தம். அனைத்து விதமான சித்து அச்சித்து ஆகிய வஸ்துக்களுக்கு அல்லது அந்த அந்த வஸ்துக்களை ஷரீரமாக உடையவனை, அகில ஆத்மனே அனைத்து விஷயங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே அவனுக்கு, அல்லது அனைத்து விஷயங்களாகவும் ஆகினவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். ஸ்ரீமதேன்னு போட்டுண்டர். ஸ்ரீன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று பிராட்டியை குறிக்கிறது, அதற்கு மேல கல்யாண குணங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீமான் அவனுக்கு நிர்மல ஆனந்த உதன்வதே. நிர்மல இது அர்த்தத்தெல்லாம் பார்த்துட்டோம். இதை பார்க்காத அர்த்தத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். அனைத்து பிரபஞ்சமும் சித்து அச்சித்து எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரம். இப்போ சரீரம்னு சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி கை கால் உடம்பு மார்பு இந்த சரீரம் இல்லை. நமக்கு சரீரம் டிஃபைன் பண்ணச்சு ஷீரியத்தை, இது சரீரம்னு அதுக்கு பெயர். இது அழிந்து போகக்கூடிய ஒரு வஸ்து, அதான் சரீரம் அதுக்கு பெயர். நம்மளே பார்க்குறோம், வயசாகிட்டே இருக்கு, முன்ன மாதிரி இப்போ ஒத்துழைக்க மாட்டேன்ற சரீரம். ஏன்னா அது இட்ஸ் லூசிங் இட்ஸ் கெப்பாசிட்டி. ஆனால் இங்கே என்ன சரீரம்னு கேட்டால் பாஷ்யக்காரர் அழகாக அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். எஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் ஸ்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் ச சக்கியம் தத் சேஷதைக ஸ்வரூபஸ்ய ஸ்வரூபம் ச தத்து தஸ்ய சரீரம். எத்ரவ்யம் எந்த ஒரு திரவியமானது, திரவியம்னு சொன்னால் ஃபிசிக்கல் இல்லை, அப்டிராக்டான விஷயங்களும் உண்டு. அதில் எந்த ஒரு விஷயமானது எந்த ஒரு சேத்தனனுக்கு எவனுக்கு ஸ்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தம் தன்னாலேயே தனக்கு பிரயோஜனமாக அதை நியமிக்க முடியுமோ, அதை தரிக்க முடியுமோ, இதை பண்ணால் அந்த வஸ்துவானது இவனுக்கு சேஷபூதனா இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட வஸ்து அந்த சேத்தனுக்கு சரீரம். அதாவது எந்த ஒரு வஸ்து, இப்போ இந்த ஃபோன் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு இருக்கு, இந்த டெஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டெஸ்கை அடியேனால இதுக்கு எந்த விதமான நாசமும் ஏற்படாதபடி காப்பாற்றி இது எனக்கே பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்த முடியும், இதை நியமிக்க முடியும்னு சொன்னால் இது எனக்கு ஒரு சரீரமாக டெஃபினேஷன் ஆகுது. ஆனால் லோகத்தில் பார்க்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நசிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய எபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அனைத்து விஷயங்களையும் அவன் படைக்கிறான், நியமிக்கிறான், தரிக்கிறான். எல்லாம் அவனுக்கு சேஷபூதமாக இருக்குது. அதனால் மொத்த பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமாக இருக்குது. நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேஹம்மேன்னு ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இருக்குது. நாளைக்கு விஞ்ஞாபனம் பண்ணுறேன். திருமஞ்சன கட்டியம் அது. நமக்கு உடன்பாடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டால், அனைத்து விஷயங்களும் இருக்கிறது அவன் ஒருவனுக்காக தான். அவனுக்கு சேஷபூதமாக இருக்குது, அவன் நியமிக்கிறதுக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஆற்றுல நமக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்து நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய சேத்தன அச்சேத்தன விஷயங்களை நம்மளால் நியமிக்க முடியும், தரிக்க முடியுமா இருந்தால் நம்ம தான் அந்த அந்த விஷயங்கள் நம்ம சரீரமாக இருக்குது. அப்படி இல்லைன்றது வேறு விஷயம். நம்மளால் ஒருத்தர் நியமிக்க முடியல. ஆனால் அப்படி இருந்தால் அப்போ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சரீரமாக இருந்துருக்கு. இதை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் எக்ஸ்டெண்ட் யூசேஜ் இருக்குது. பாடின்ற சப்தம் யூஸ் பண்ணுறான் பாருங்க. ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படிலாம் சொல்கிறா. அந்த இடத்துல பார்க்கச்சே அது ஒரு எக்ஸ்டெண்ட் நோஷனில் தான் அது அப்ளை ஆகுது. ஒருத்தரை குறிக்கலை, யாரோ மையமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது,
அதை சுற்றி இருக்கக்கூடிய பரிக்கரமாக இருக்கிற விஷயங்களை பாடின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம, இந்த என்டையர் பாடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் லௌகிகத்துலையும் பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரமாக பார்க்கச்சே இந்த ரீதியில் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்காக தான் இருக்குது, எம்பெருமானுக்கு சேஷபூத்தனா இருக்குது. அப்படி பார்க்கச்சே தான் அவைகளுக்கு சரீரன்ற பேர் வருதே ஒழிய நம்மள மாதிரி கையோ காலோ இதை கொண்டு இந்த உடல் அமைப்பு மூலமாக இல்லை. என்ன பியூட்டின்னு கேட்டால் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும், ஏன்னா அது ஃபிலாசபிக்கலாக போயின்னு இருக்கோம். ஆனால் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால் இங்கே திருந்தேருக்கு ஈக்குற்றன்னு அவர் கேட்குறோம். நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இது, இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற அழுவார். என்ன குறைச்சல் இப்போ நம்மளாம் சொர்க்க மாதிரி இருந்துருக்கோம், வெப்ப நாளாக இருந்துருக்கோம், எல்லா சொர்க்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பெருமாளையும் சேவிக்கிறோம், ஒரு குறையும் இல்லையே. ஆழ்வார் கேட்குறது இங்கேயே திருந்தேற்கு ஈக்குற்றன். எப்போ இருமாநிலம் முன்னுண்டுமென்ற செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண்ணனம்மான் பொங்கே புகைகள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலே. என்னுடைய இந்திரியங்கள்லாம் அவனையே அனுபவிக்குமே ஆனால், மனசானது அவனிடத்தில் வைக்குமே ஆனால், இதெல்லாம் கண்டிஷன் இஃப் வருது, பின்னாடி வருது இப்பெல்லாம். இப்படி இருந்தால் இங்கே இருக்கிறதுக்கு என்ன குறைன்னு கேட்குறேன். அப்படி இருக்க முடியாதுன்றது அவரே சொல்லப்படுற இடத்து. இருந்தாலும் இதெல்லாம் முடியாது, எனக்கே பயமாக இருக்குது, என்னை ஆயுஷ்ட்டு போயிடு, ஏதோ சொல்லிட்டேன் அனுபவத்தில் அப்படின்னு சொல்ல போகிறார். ஆக மொத்தம் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாமே பகவானோட சொத்து அப்படின்னு சொல்லிச்சு ஸ்ரீ வைஷ்ணவாலாம் சம்சாரத்தை வெறுக்கவே வேண்டாம், சம்சாரத்தோட சண்டையும் போட வேண்டாம். ஏன்னா இங்கேயே கைங்கரியம் பண்ணலாம். நமக்கு முதல்ல ஆற்றுலேயே அந்த புத்தி வரணும், கைங்கரிய புத்தியானது ஆற்றுலேயே வரணும். அது இல்லை. ஒரு மாமி இருந்தா, அந்த மாமி சொன்னால் எங்கள் ஆத்துக்கார் சம்பிரதாயத்தில் அவருக்கு ஈடுபாடே இல்லை, கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். சரி மாமி ஆச்சாரிய கலெக்ஷன் எல்லாம் ஆகட்டும்னு சொன்னால் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரே சந்தோஷமாக இருந்தா. என்ன மாமி கேட்டால் இல்லை அவருக்கு சம்பிரதாயத்தில் ஈடுபாடு வந்துருக்குன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் தான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரே வருத்தமாக இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை இவருக்கு ஈடுபாடு வந்திருக்க வேணான்னு தோன்றதுன்னா. ஏன்னா ஆத்தையே புரட்டி போட்டுன்னு இருக்கார். இவர் மாறிட்டாருன்ன உடனே மொத்த ஆத்தையும் போட்டு பேட்டின்னு இருக்காரு. இங்கே நிற்காது, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஒரே டென்ஷன். திருவாரூரம் நடக்க மாட்டேன்றது. நிறைய நாள் பெருமாளுக்கு தெலுங்கையை சமர்ப்பிக்க மாட்டேன்றா, ஏன்னா சண்டையிலே ஓடிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். அவளுக்கு என்ன அங்கே அமையறதோ அங்கே அந்த அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய ஸ்திரீயோ எங்காத்து, அதாவது எல்லா ஸ்திரீகளுக்குமே எங்காத்து மாமாவுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாது. இது என்ன உண்டு எல்லாருக்குமே அனுபவமானு கேட்காதீங்கோ, இது லோக பிரசித்தி. இது நான் சொல்றதுனால எங்காத்து அனுபவம் மட்டும் இல்லது. எல்லா ராத்திரியும் என்னன்னு கேட்டா இல்லை எங்கள் மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி பரவாயில்ல. பெருமாள் எல்லாம் தெரிஞ்சுட்டு திருவாரூரத்தை கேட்க போகிறது இல்லை, அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு பாவம், அவர் போய் நீங்கள் குறை சொல்லாதீங்க. அதே மாதிரி புருஷாலாம் தலிகனா முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் போய் ஒரு நாள் தலிகை பண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும் அந்த கஷ்டம். அதெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறது பிரசாதம் தான், நாம் சாப்பிட போகிறது பிரசாதம். முதல்ல அதை ஸ்வீகரிக்க போகுது பெருமாள். அவள் பக்தியோடு அவளை தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த கைங்கரிய புத்தியானது ஆத்திரியே நமக்கு வரணும். முதல்ல ஆற்றுல இருக்கவால முதல்ல பாகவதா தான். ஏதோ பாகவதானா யாரோ மெட்ராஸ்லேயும் வரப்போறா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். ஆற்றுலேயே இருக்காளே, அம்மா அப்பா இருக்கா, மாமனார் மாமியார் இருக்கா, பசங்க இருக்கா, எல்லாம் பாகவதா தான். அப்போ பரஸ்பரம் ஹிதைஷினகான்னு ஆற்றுலேயே அந்த பாவத்தை வளர்த்துட்டோம்னா சண்டை வராது. ஏன் சொல்கிறோம்னா எல்லாரும் இதை பார்க்குறோம். நம்ம திருவாரூர டைமே ரொம்ப ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருக்குது. அவர் இப்படி இழுக்க, இவர் இப்படி இழுக்க, இவன் அப்படி இழுக்க, இங்கே திருந்தேற்கு இழுக்குட்டன். அப்படிப்பட்ட ஒரு பாவம் வந்துருச்சுன்னா நம்ம ஆமே நமக்கு ஒரு சொர்க்கம்தான். அதை தேசிகன் அழகா சாதிக்கிறார் வரதாஜ பஞ்சாசத்தில். துவஞ்சேத் தசீதசி தவாஸ்மி சமீபதச்சேத் துவையஸ்தி பக்திரணகா கரிசீலநாத சம்ஸ்ருஜ்யதே எதிச்ச தாசதின ஸ்வதீயா சம்சார ஏஷ பகவன்னு அபவர்க்க ஏவ. வரதா, இந்த சம்சாரம் இருக்கு, இது அபவர்க்கம், இது மோட்சமே. இது லாஸ்ட்ல போட்டுட்டார் ஆழ்வார். இங்கே திருந்தேருக்கு இழுக்குட்டன் ஆரம்பிச்சு அப்புறமா கண்டிஷனை போட்டார். ஆனால் தேசிகன் என்ன கண்டிஷனை முதல்ல போட்டுட்டார். துவம்சேத் தசீதசி, உனக்கு என் மேல் ஒரு கருணை இருக்குமேயானால், பிரீத்தி இருக்குமேயானால், தவாஸ்மி சமீபத்தேத், எப்பயும் வரத அனுபவம் அவருக்கு, எப்பயும் நான் உங்ககிட்ட இருக்கணும், நீ என்கிட்ட இருக்கணும். இருந்தால் இது கிட்ட கிடந்தா மட்டும் போராது, அந்த ஒரு கருணா விசேஷமும் இருக்கணும். துவையஸ்தி பக்தி ரவகா, உன் மேல குற்றமற்ற பக்தி இருக்கணும். குற்றமற்ற பக்தி எப்படி இருக்குன்னு கேட்டா அது பாகவத பரியந்தம் போய் சேரணும். குலத்தாழ்வானுக்கு அந்த ராஜசபையில போய் அவர் கண்களை இழந்துட்டார். கண்களை இழந்தா அவரே ஒரு காரணம் கல்பிக்கிறார்.
ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருமணம் கொஞ்சம் கோணலாம் எடுத்துன்னு வந்திருக்கணும், நான் அதை பார்த்து ஏதாவது கரெக்டாக பண்ணியிருப்பேன், அதுக்கு பெருமாள் பண்ணிடுதுன்னு சொல்கிறேன். அப்போ அவரோட பாவத்தை பாருங்க. திருமணம் யாரோ எப்படியோ எடுத்துட்டு போகிறோம், நமக்கு என்ன வந்து நம்ம ஒழுங்காக எடுத்துட்டு இருக்கோமோ நம்ம பார்த்துட்டு போவோம். பாகவதார்கிட்ட குறைய பார்க்கறது நம்மளுடைய முக்கியமான காரணம் இல்லை. ஏன்னா பாகவதார்கிட்ட குறைய பார்த்தோம்னா பக்தி பூர்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பகவானிடத்துல பக்தி எப்போ பூர்த்தியாகும் கேட்டால் அது பாகவத பரியந்தம் போய் சேரணும். துவையஸ்தி பக்தி ரணகா கரிசேலநாத, அதற்கு மேலே போட்டுட்டார். லாஸ்ட் கண்டிஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங். சம்சிஜ்யதே எதிச்ச தாசஜனஸ்பதிய, உன்னுடைய குழாம் இருக்கு, அடியாருக்கு குழாம் இருக்கு, அதோட சம்சேஷம் ஏற்பட்டுட்டே இருக்கணும். அந்த பாகவத கோஷ்டி கிடைக்குமே ஆனால் நான் இங்கேயே இருக்கேன் அங்கே வரலை அப்படின்ட்டு வரதான், நான் இங்கேயே இருக்கேன் என்ன குறை அப்படிங்கிறார். அதுக்கடுத்து நிரந்தரம் நிருபிஷத்வயம் இன்னொரு ஸ்லோகத்தையும் சாதிச்சிருக்கார். வைகுண்ட வாசேபி நமேவி லாஷக, வைகுண்ட வாசத்திலையும் எனக்கு அபிலாஷி இல்லைன்னுட்டு. அப்படி நம்ம ஒரு பாவத்தை வளர்த்துட்டோம்னா அந்த சம்பிரதாயத்துல எதுவுமே தியாஜ்யம் இல்லை, எதையுமே விட வேண்டாம், யாரையும் ஒதுக்க வேண்டாம், எந்த வஸ்துவும் ஒதுக்க வேண்டாம். ஏன்னா எல்லாம் பகவானுடைய படைப்பு. இந்த சிருஷ்டியில எல்லா வஸ்துக்களுக்குமே ஒரு ரோல் இருக்கு, எதர் வி லைக் ஆர் நாட். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு, நமக்காக இல்லை, நமக்கு பிரயோஜனப்படலைன்றது நம்மளுடைய ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்னால. ஆனால் அந்தந்த வஸ்து பகவானால் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்மளோட சிற்றறிவை கொண்டு இது நமக்கு பயன்படலை, இது யூஸ் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த ஒரு பாவம் வந்துட்டுனா எதையும் நம்ம திரஸ்காரம் பண்ண மாட்டோம், அதாவது இருந்துட்டு போட்டோம், கையை கூப்பிட்டு போயிட்டே இருப்போம். எந்த தேவத்தையும் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம், எந்த மதத்தையும் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். ஏன்னா பகவானுடைய ஒரு சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. மிச்ச மதங்கள்லாம் லோகத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறது ஜனங்கள் இருந்துட்டு இருக்கா, அதனால தான் அந்த மதங்கள் இருக்கு. அவளுடைய அறிவு சங்குச்சிதமாக இருக்கு, அவளுடைய குணங்கள் அப்படி இருக்கு, அதனால அவள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. மிச்ச தேவதைகள்லாம் இருக்குன்னா எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதால இருந்து அவளும் ஒரு கர்த்தவியம் இருக்கு. நம்ம என்னவோ இன்னைக்கு மாறிட்டோம்ன்றதுக்காக போய் ஏகவச்சனத்தில் பேசுறதோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் பகவான் தான் அந்தர்யாமியா இருக்கான். இதுதான் நம்ம சம்பிரதாயம். ஏன்னா எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில இருந்து இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையே காஸ்மோபாலிட்டனா இருக்கு. கதவை திறந்தா எழுத்த பக்கம் யாருக்கா நமக்கு தெரியாது, நம்ம என்ன பேப்பரை போட்டு மூடினா போக முடியும். ஒருத்தர் எங்கிட்ட புதுசாக படிக்க வந்துட்டு எழுத்தாத்துல கதவை திறந்தா கண்ண முடிண்டே போறாரு, ஏன்னா அங்கே விநாயகர் பணம் போட்டிருக்குன்னு. இப்படி இல்லாமல் இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல, நம்மளாம் அதெல்லாம் கல்பிக்கக்கூடிய விஷயங்கள். எந்த தெய்வத்தை இருந்தாலும் நம்ம அதை மரியாதை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார். இதுதான் நம்ம சம்பிரதாயம். இட் இஸ் an ஆல் இன்க்ளூசிவ் சம்பிரதாயம், நத்திங் டு பி omitted or rejected. இந்த பாவமானது முதல்ல ஆத்திலேயே வந்துருச்சுன்னா நிச்சயமா சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க்க ஏவ அப்படின்றது தீர்மானமா தெரியுது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். நாளைய தினம் அடுத்து இன்னும் 2-3 கிரந்தங்கள் இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகம் மூலமா சம்பிரதாயத்தை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விஸ்தரிச்சுட்டு மேற்கொண்டு அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.